என்ன ஒரு ஆள் தானா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் இறங்கி வர்றப்பவே, காரை விட்டு இறங்குறப்பவே, நான் ஒரு ஆள் தான் வர்றாரு அப்படின்னாங்க. ஒரு குழு அநேகமா அந்த நாட்டிய குழு வரும்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொலைக்காட்சியில் வர வர இப்ப செய்தி வாசிக்கிறவங்க மட்டும்தான் ஆடாம இருக்காங்க, பாக்கி எல்லாருமே ஆடுறாங்க. ஆடாத நிகழ்ச்சியே இல்லை, எதுக்கெடுத்தாலும் எல்லாரும் ஆடுறாங்க. நமக்கு பயமா கூட இருக்குது, அடுத்த தலைமுறை நம்மளை பற்றி என்ன நினைக்கும்? இதுதான் தமிழர்களா, இதுதான் இவர்களுக்கான பண்பாடா என்று யோசிப்பாங்க. ஆட்டம் பாட்டம் வேணும், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதுவே முழுமையா ஆக்கிட்டோம்னா 24 மணி நேரம் கொண்டாட்டம்னு போட்டோம்னா அப்புறம் எப்பத்தான் யோசிப்போம், எப்ப சிந்திப்போம்? கேளுங்க கேளுங்கிறாங்க ஒரு குழுவினர், பாருங்க பாருங்கிறாங்க ஒரு குழுவினர், கேட்டுக்கிட்டே இருங்கிறாங்க. யாருமே படிங்கன்னு சொல்லல, யாருமே வாசிங்கன்னு சொல்லல. சொன்னா அவங்களுக்கு போயிரு மேல, படிக்க ஆரம்பிக்க கூடாது, வாசிக்க ஆரம்பிக்க கூடாது. இன்றையிலிருந்து தமிழ் தனிச்சொற்பொழிவுகளில் பல்வேறு பெருமக்கள் இங்கே வர இருக்கிறாங்க. இன்றைய விழாவிலே தலைமையேற்றிருக்கிற வணக்கத்திற்குரிய ஐயா திருமிகு லோகநாதன் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கிற வணக்கத்திற்குரிய ஐயா மங்களபணி அவர்களுக்கும், வரவேற்பு நல்கி சிறப்பித்திருக்கிற நண்பர் திருமிகு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், மேடையிலே என்னோடு அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய அரிமா டாக்டர் ராமசாமி அவர்களுக்கும், ஐயா ஆதிகேசவன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே நான் பங்கேற்பதற்காக என்னை அன்போடு தொலைபேசியிலே அழைத்து வரவேற்று தங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அழைத்து வந்திருக்கிற நண்பர் முருகானந்தம் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளிலே பின்னிருந்து எல்லா நண்பர்களோடும் இயங்குகின்ற வணக்கத்திற்குரிய நண்பர் சிவசக்தி தனசேகரன் அவர்களுக்கும் மற்றும் விழாக்குழுவைச் சேர்ந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி, குருவும் சீடனும் என்ற தலைப்பிலே உங்களிடத்தில் சற்று நேரம் பேசலாம் என்று இருக்கிறேன். சொன்ன மாதிரி தனிச்சொற்பொழிவுகளை கேட்கிற காலங்கள் எல்லாம் கொஞ்சம் கடந்து போச்சோன்னு பயமா இருக்குது. வாரியார் சாமிகள் அந்த காலத்தில் 4 மணி நேரம் பேசுவார், 4 மணி நேரம் விடாம பேசுவார். கிருதாரி பிரசாத்னு ஒருத்தர் 5 மணி நேரம் பேசி நான் கேட்டிருக்கேன், நான் சிறுபிள்ளையா இருக்கிறப்ப. யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர் அவர்கள் அதுபோல ஒரு அரை நாள் பேசுவார் அப்படிம்பாங்க. அவ்வளவுலாம் பேசுறதுக்கு முதல்ல செய்தி இருந்தா தான் பேச முடியும். இப்ப சில பேர் செல்ல ரொம்ப நேரம் பேசுறாங்க, அதுக்கு அவங்க அறிவாளின்னு அர்த்தமா? அப்புறம் என்ன செய்யற, அப்புறம் நீ என்ன பண்ற, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு, அப்படியே தான் போயிட்டு இருக்கு, அப்புறம் இப்படியே பேசுறாங்க. இதை நமக்கு பார்க்கிறப்ப ஆச்சரியமா இருக்குது, பொருளற்ற பேச்சு. இங்க நம்முடைய டாக்டர் அவர்கள் ஒரு நூல் கொடுத்தாங்க, திருக்குறளில் மருந்து அப்படின்னு. மருந்துங்கிற அதிகாரத்தை 10 குறளுக்கு எடுத்து அருமையாக மருத்துவர் அவங்க சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க தமிழ்வாத்தியார் எல்லாம் திருக்குறள் குறள் சொன்னோம்னா வெறும் பொருள் தான் சொல்லுவோம், அவங்க சொன்னா மருத்துவ ரீதியாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் டாக்டர் அவர்கள் ஒன்னு சொன்னாரு, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இதுக்கு சாதாரண பொருள் என்ன அப்படின்னா, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாவை அடக்கி பேச வேண்டும். யாகாவாராயினும் நா காக்க, காக்கலைன்னா ஒரு கேள்வி கேட்போம். சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு, பதிலும் சொல்லிடுறாரு திருவள்ளுவர். அதுக்கு அந்த மருத்துவர் சொன்னாரு, இந்த இடத்துல நாகாக்கன்னா பேச்சு மாத்திரம் இல்லைங்க, சாப்பிடுறதையும் கவனமா இருக்கணும், நாவை அடக்கணும். விடாம தின்னுகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அப்புறம் உடம்புல எல்லாமே வந்து சேர்ந்துடும். உடம்பு குண்டாயிட்டா படாத பாடுபடுறோம் மெளிய வைக்க. ஒருத்தர் போய் டாக்டர்கிட்ட கேட்டிருக்கான், ஐயா உடம்பு மெளிய என்ன செய்யணும்? அவர் சொன்னாரு, தினம் 2 சப்பாத்தி சாப்பிடு அப்படின்னாரு. சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியா அப்படின்னா, நீ ஜென்மத்துக்கு மெளிய மாட்ட அப்படின்னாரு. என்ன அதெல்லாம் மாத்திரையாது? இன்னொருத்தன் கேட்டான், நான் எப்படி மெளியணும்? தினம் 5 கிலோமீட்டர் நட அப்படின்னாரு. ஒரு வாரம் கழிச்சு அழுதுகிட்டே போன் பண்ணிருக்கான், திரும்பி வந்துடவா அப்படின்னா.
எங்க இருந்து நான் பேசுறேன்னாரு. ஏன்னா 5 கிலோமீட்டர் போக சொன்னீங்கல்ல, நடந்து கோயம்புத்தூர் போயிட்டேன் என் பாட்டுக்கு. அப்படியே வெளியுமா உடம்பு. இன்னொருத்தர் சொன்னார் ரொம்ப அழகா, இன்னும் நான் அந்த நூலை படிக்கல, படிச்சா இன்னும் கூட நிறைய சொல்லுவேன். இருக்கா? இன்னொரு மெய்கண்டான்னு எங்க டாக்டர் ஒருத்தர் சொன்னாரு, அவை நடராஜன் அவருடைய சகோதரர். அவரு இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம் பாருங்க, இதுக்கு பீரியாடிக்கலி செக்அப் பண்ணிக்கிட்டே இருந்தா ஹார்ட் அட்டாக் வராதான். அதாவது அடிக்கடி பிபி, அடிக்கடி சுகர் மற்றவையெல்லாம் செக் பண்ணிட்டே இருந்தா வராதான். அதுக்கு திருவள்ளுவர் குறள் சொல்லியிருக்கிறாராம், எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர் வருவதோர் நோய். அதிர் வருவதோர் நோய்னா என்னன்னா, உடம்பு முழுவதும் அதிர்ந்து போகுமா அந்த ஹார்ட் அட்டாக் வந்தா. எதிரதா காக்கும் அறிவு இருந்தா, அதாவது உடம்ப அடிக்கடி போய் பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருந்தா, உடம்ப சரியா வச்சிருந்தா அந்த அதிர வருகிற நோய் வராதான். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவது ஒரு நோய். அநேகமா இங்க திருக்குறள் சொல்ல சொல்ல சின்ன பிள்ளைல இருந்துச்சு, அநேகமா வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. வாத்தியார் பாடம் நடத்துறாரு போல் இருக்கு, பள்ளிக்கூடத்துல இருந்து இங்க வந்துட்டோம் அப்படி நினைப்பாங்க. ஒண்ணு இல்ல, சின்ன பிள்ளை பேசாம இருக்க கொஞ்ச நேரம். டான்ஸ் இல்ல, நீங்க போயிட்டு கூட அப்புறம் வரலாம், சத்தம் போடக்கூடாது, உட்கார்ந்து கேட்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஆட்டம் பாட்டத்தை ரசிக்கிற வயசு தான் அது. நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பேசலாம் போல கேட்கலாம் போல தோணும். இந்த மாதிரி திருக்குறளை 2000 வருஷம் கழிச்சு கூட புதிய உரைகள்ல சொன்னா எவ்வளவு இருக்கும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் ஒரு குறள் இருக்குங்க, அதை எல்லாத்துக்கும் ஒப்பிட்டு சொல்றாங்க மருத்துவர்கள். பிபியா இருந்தாலும் சுகரா இருந்தாலும் மற்றதா இருந்தாலும் கூடுனாலும் ஆபத்து குறைஞ்சாலும் ஆபத்து. லோ சுகர் ஹை சுகர் அப்படிமோ, லோ பிரஷர் ஹை பிரஷர் போ. இது கூடுனால ஆபத்து குறைஞ்சாலும் ஆபத்து. திருக்குறள் என்னைக்காவது இப்படி படிச்சிருக்கோமா நம்ம? திருக்குறள் பூரா சாய்ஸ்ல விட்டுருவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. திருக்குறள் எழுதுனியான்னு கேட்டா 3 மார்க் சார் சாய்ஸ்ல விட்டேன் அப்படிங்கிறார். திருவள்ளுவர் சாய்ஸ்ல போறார். 2000 வருஷத்துக்கு முதல்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, விதி வினைலாம் நம்ம பேசுறோம், ஆனால் அது எதை சார்ந்தது தெரியுமா? வினைத்திற்பம் என்பது ஒருவரின் மனத்திற்பம், மற்றையெல்லாம் பிறனர். சரியான மனத்திற்பம் இருந்தால் வினை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதைத்தான் நம்முடைய பக்தி இலக்கியத்தில் அடியார்கள் சொன்னாங்க, நாளன் செய்யும் வினைதானன் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும், குமரேசன் இருந்தாலும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே லாடல் செய்யும். திருஞான சம்பந்தர் சொன்னாரு, திருநாவுக்கரசு சுவாமிகள் சொன்னாராம், மதுரைக்கு இப்ப போவேண்டாம், சமணர்கள் கொடியவர்கள், நான் அவங்கிட்ட படாத பாடு பட்டிருக்கேன், போவேண்டாம், நல்ல நாள் பார்த்து போங்க. அப்ப கோளறு பதிகம்னு ஒரு பாடுறாரு. நீங்க நவக்கிரகத்தை சுத்தி வர்ற போது இங்க எழுதி போட்டிருப்பாங்க, 1962வது வருஷம் இந்த கிரகங்கள்லாம் ஒன்னா சேர போது, பூமிக்கு ஆபத்து வர போதுன்னாங்க. அப்ப எல்லா கோயில்லையும் பாடப்பட்டது எழுதுறீங்களா? கோளறு பதிகம் தான். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வேயிர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. குறிப்பா இந்த மாதிரி கூட்டங்கள்ல தாய்மார்கள் நிறைய வரணும். எதுக்காகன்னா, நமக்கு கதை சொல்ல ஒரு பாட்டி ஒரு தாத்தா இருந்தாங்க. இன்னைக்கு பாட்டியும் தாத்தாவையும் காணோம், அது சீரியல்ல உட்கார்ந்து இருக்குது. அம்பட்டும் பிரிக்க முடியல. அப்படியே சமீபத்தில் மதுரையில ஒரு திருடனை பிடிச்சி வீட்டில் கட்டி போட்டிருந்தாங்க. வந்த உடனே அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிங்க? அதுக்கு அந்த அம்மா தெளிவா சொல்லியிருக்கு, இவன் மாடியில போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்க பார்க்கல. கீழே பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்க பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ள போய் 3 தோசை சுட்டு தின்றுருக்கான், நாங்க பார்க்கல. நாங்க பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குனா பாருங்க, அப்ப பிடிச்சோம் அப்படின்னு. எவ்வளவு அறிவான குடும்பம் பாருங்க. யார் சொல்லுவா நமக்கு பிள்ளைகளுக்கு? வாரியார் சாமி எதுக்காக நான் சொன்னேன்னா, பிள்ளைகளை கூட்டு பேசிட்டு இருக்கப்ப கேள்வி மேல கேள்வி கேட்பாருங்க. நிறைய புத்தகமும் பழமும் வச்சிருப்பாரு. பிள்ளைகளை கூப்பிடுவார், இங்க வா, உன் பேர் என்ன? உடனே அந்த பையன் சொல்லுவான், என்ன வயசு சொல்லுவான். உங்க வீட்டுல நீ எத்தனாவது பையன் அப்படின்னாரு. உடனே அவன்
நான் தான் சாமி எங்க வீட்டுல கடைசி பையன் அப்படின்னா, அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்க அப்பா முடிவு பண்ணணும். சொல்லு, தமிழ்நாட்டில் கடல்ல கலக்காத நதி எது? ஒரு கேள்வி கேட்பாரு. எல்லா நதியும் கடல்ல தான் கலக்கும், ஒரே ஒரு நதி கலக்காது தமிழ்நாட்டில். எந்த நதி தெரியுங்களா? நானே சொல்லிடுறேன், ஏன்னா நான் வகுப்புல அதைத்தான் செய்றேன். நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லிடுவேன். எதுக்கு ஊர் பகை நமக்கு? ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாராம், உங்க வகுப்புலயே நல்லா படிக்கிறது யாரு? எங்க வாத்தியாரு அப்படின்னு இருக்கான். நான் அவர் தான் 10 வருஷமா அதையே படிச்சுட்டே இருக்காரு. தமிழ்நாட்டில் கடல்ல கலக்காத நதி எதுன்னா வைகை நதி தான். ஏன் கலக்காது? ராமநாதபுரம் கம்மாயோட முடிஞ்சு போகும், அதெல்லாம் இருக்கட்டும். அதை ஒரு புலவன் கண்டுபிடிச்சாங்க. வைகை நதியை உருவாக்கியது சிவபெருமான். அந்த நதி நன்றி காரணமா கடல்ல கலக்கலையா. ஏன்னா மந்தாரகிரியை மத்தாக வைத்து, வாசுகி என்ற பாம்பை கயராக வைத்து திருப்பார்கடலை கடைந்த போது உள்ள இருந்த அமிர்தம் வரும் நினைச்சாங்க. போப்பால் விசவாயு வந்துருச்சு. அப்படியே சிவபெருமான் எடுத்து அப்படி வாயில போட்டாரா. அந்த அம்மா அமுத கடேஸ்வரி அப்படி பிடிச்சிருச்சு கையில. அது என்ன பண்ணுச்சு? அந்த விஷத்தை உள்ள போக விடாம போயிடுச்சு, பிடிச்சு. அதெல்லாம் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு, இதுக்கு பேரு ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படிமா, பொம்பளை பிள்ளைக்கு இருக்காது. ஏன்னா தாய் அப்படி நிப்பாட்டினாலாம் அந்த விஷத்தை. அதனால உலகம் உயிர்ந்தது. பூமி காத்த நாயகின்னே பேர் அவளுக்கு, இந்த பூமியை காத்தவள் அவ. இப்ப அழகா சொல்றாங்க, நம்ம சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த கடல்ல போய் நாம கலக்கிறதா அப்படின்னு நினைச்சு அந்த வைகை நதி கலக்கலையா. நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரி இடை புகுதாயே வையையேன்னா. இன்னும் அழகா இருக்கு பாருங்க விஷயம். இன்னும் பேச பேச என்ன ஆகும்னா ரொம்ப சீரியஸா இருக்கும் போலன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்ப எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, வகுப்பு நடத்துற போது கூட அந்த பையனை அசர விடாம பாத்துக்கிற வேண்டியிருக்கு. சில பையன் கடியாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான், சில பேர் கலட்டி ஆட்டி பாக்குறாங்க, ஓடுதா ஓடலையா. இவரே உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து கேட்கிறப்ப சுவாரஸ்யமா பேசணும். தனிச்சொற்பொழிவுகள் கேட்கிறப்ப நான் கொஞ்சம் பயப்படுவேன். இந்த பட்டிமன்றம் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் முதல்ல ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அது முழுவதும் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் கொண்டது. இது அப்படி இருக்காது. இதை கேட்டுட்டு போற போது அத்தாடி முந்தா நாள் மாதிரி இல்லையே அப்படின்னு போகக்கூடாது. ஏன்னா அது வேற, இது வேற. இதுல சொல்லப்படுற செய்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன செய்தியாக இருக்கும். மேல்நாடுகள்ல ஒரு கிறிஸ்தவ குழந்தைய பைபிள்ல ஒரு விஷயத்தை கேட்டா சொல்லிடும். ஒரு இஸ்லாமிய குழந்தைய குர்ஆன்ல சில விஷயங்களை கேட்டா சொல்லிடுவாங்க. இது நோன்பு நேரம், நோன்பு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைய கூப்பிட்டு ஏதாவது நீங்க கேட்டு பாருங்க. தேவாரம் தெரியுமான்னு ஒரு பையன்ட்ட கேட்டேன். பெருசா மீச வச்சிருப்பாரு அப்படின்னு. அவனை நான் என்ன பண்ண? அவனை சொல்லி என்ன செய்ய? நம்ம சொல்லி கொடுத்தா தானே. சரி நீங்க வைங்க, இது விவசாய நாடு, இந்தியா விவசாய நாடு. எங்க இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளை கூட விடுங்க. நான் எங்க காலேஜில் ஒரு நாள் கேட்டேன், பிஏ படிக்கிற பையன்கிட்ட கேட்டேன், பச்சரிசி எந்த நெல்ல இருந்து வருது, புழுங்கல் அரிசி எந்த நெல்ல இருந்து வருது. 40 பேரும் பேசாம உட்கார்ந்துருந்தான். கடைசியா 2 பேரும் கையை தூக்கி, பச்சரிசி பச்சை பசேர்னு ஒரு நெல்ல இருந்து வரும், புழுங்கரிசி லைட் எல்லோ நெல்ல இருந்து வரும் அப்படின்னா. அதாவது அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அப்படியே அரைச்சா பச்சை, அவிச்சு புழுங்கலாக அதை அரைச்சோம்னா புழுங்கல் அரிசி. யார் சொல்லி கொடுத்தா? நமக்கு எல்லாமே இலவசமா கிடைக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. இந்த டிவியில சமைச்சுக்கிட்டு இருக்கவங்க அப்படியே இறங்கி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வேலை மிச்சம். இன்னைக்கு பாத்தீங்களா, இதுதான் புரோட்டா, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க உங்க டிவியில வந்து கொடுத்துட்டு போயிட்டா சரியா போ. அட்சய பாத்திரம், அமுதசுரபி, கற்பகத்தரு, காமதேனு இவையெல்லாம் கற்பனையாக வைத்திருக்கிறாங்க. அவையெல்லாம் இருந்தால் என்னாகும் தெரியுமா? இருந்தால் வேலை பார்க்க மாட்டோம். ஒரு நாள் நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப வீட்டில் இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
எங்க அப்பா தமிழாசிரியர், அவர் வந்து என்னை கூப்பிட்டாரு, இங்க வா, இந்த இட்லி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இது தெரியாமல 8 இட்லி திங்கிறேன், சமயக்கட்டுக்குள்ள இருந்து வந்துச்சு அப்படின்னு. அவர் சொன்னார், அப்படி இல்லடா, தரிசாக கிடந்தது நிலம், 100 விவசாயிகள் அதை ஏறு ஓட்டி சீர்படுத்தினார்கள், 100 பெண்கள் அதில் நடவு செஞ்சாங்க, 50 பெண்கள் களை எடுத்தாங்க. அந்த காலத்துல, இப்ப எந்திரம் வந்துருச்சு, 100 பேர் அறுவடை பண்ணாங்க, களத்து மேட்டில் 20 பேர் நெல்லை அடிச்சாங்க. விவசாயி கடையில போட்டாரு. நான் 1 மாசம் வேலை பார்த்த காசுல அரிசி வாங்கிட்டு வந்தேன். உங்க அம்மா ஊற வச்சு அரைச்சா, ஏன்னா கிரைண்டர் கிடையாது, நடுராத்திரில எந்திரிச்சு மாவு கரைச்சி வச்சா. நல்லா கேளுங்க, 8 நாளைக்கு இருக்கிற மாவெல்லாம் கிடையாது. இப்ப ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு எது உண்மைன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. உன் தங்கச்சி அடுப்பத்தை வச்சா, உன்னுடைய சகோதரி இட்லி ஊத்துனா, இன்னொரு சகோதரி தட்டி கழுவி வச்சா, உனக்கு இட்லி வந்திருக்கு, இன்னொரு இட்லி சாப்பிடுறியான்னாரு. வேணாம்ட்டேன். ஏன்னா ஒரு இட்லிக்கு பின்னாடி இத்தனை பையன் இருக்கான்னு எனக்கு இத்தனை நாளா தெரியாது. பட்டுக்கோட்டை சொன்னாருங்க, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி, சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி, கம்மாக்கரையை உசத்தி கட்டி, கரும்பு கொள்ளையில் வாக்கியா வெட்டி, சம்பா பயிரை பிடுங்கி நட்டு, தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. காடு விளைஞ்ச மச்சான், நம்ம கையுங்கால் தானே மிச்சம். ஒரு பொருள் எப்படி வந்தது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் என்னைக்காவது அந்த பாடத்திட்டத்தில், நான் வாத்தியார் தான், பாடத்திட்டத்தில் விவசாயத்தை பற்றி இருக்க நம்மகிட்ட இஞ்சியும் மஞ்சளும் விளைகிற பகுதி இது, அது எப்படி வேளாண்மை பண்றது யாராவது நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோமா? இல்ல. நம்ம ஆப்பிரிக்கால ஓடுற நதியும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எரிமலையை பத்தி படிப்போம். எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பையங்க 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். இந்த உலக வரைபடத்தை அவன்கிட்ட கொடுத்தோம்னா, மேப்பை கொடுத்தோம்னா அப்படியே சொல்லுவான், எந்தெந்த நாடு எங்க இருக்கு. அமெரிக்கா காட்டுவான், லண்டன் காட்டுவான், கடல் வழி காட்டுவான், ஜப்பான் எப்படி போகணும் காட்டுவான். 8ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். உலக வழி பூரா தெரியும். ஆனா பள்ளிக்கூட விட்டா வீட்டுக்கு போக தெரியாது. அவங்க அப்பே வந்து கூட்டு போவாரு. இது என்ன தேசம்? உலக வழியெல்லாம் தெரியட்டும், உள்ளூர் வழி தெரிய வேண்டாமா? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்மளா பள்ளியிடம் போயிட்டு வந்தோமே, இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளை நம்மளா பள்ளியிடம் போது அப்படியே தூக்கி வேன்ல போட, அப்படியே தூக்கி ஸ்கூல்ல போட, அப்படியே தூக்கி டியூஷன்ல போட, அப்படியே தூக்கி ரூம்ல போட்டு உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறோம். பிள்ளைகளோட பேசணுங்க. இப்ப கோயிலுக்குள்ள வருது குழந்தை, நீங்களும் அம்மாவும் குழந்தையும் போறாங்க. அம்மா ஏமா வலது பக்கம் சுத்தி வரணும், மண்டையில ஒரு கொட்டு, வாயை பத்தி பேசாம்பா, ஒன்னும் பேசக்கூடாது. அப்புறம் யார்கிட்ட போய் கேட்க வந்த பிள்ளை சொல்லுங்க பாபு? ஒரு குழந்தை போய் அம்மாட்ட பேசான், அம்மா நட்சத்திரம் ஏமா வானத்துல இருக்கு, கரண்டியை வச்சு மண்டையில ஒரு அடி. அப்புறம் நான் உன் தலையில யாருக்கும், ஏன் உங்க அப்பே மாதிரி லூசா அலையிற? அந்த குழந்தை என்ன நினைக்கும்? அப்பே கொஞ்ச நாள் லூசா இருந்தா போட்டிருக்க, அப்படித்தான் நினைக்கும். இப்படியா சொல்லுவாங்க? கேள்வியும் பதிலும், கேள்வியும் பதிலும். இன்னைக்கு தலைப்பு என்ன? குருவும் சீடனும். நம்ம நாட்டு கல்வி முறை எப்படிங்க? ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாக இந்த தேசத்துல ஒரு குரு இருப்பார், அவருக்கு பல மாணவர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு நான் பேச்சுல சொல்ல போறது என்ன? நல்ல குரு எப்படி இருக்கணும், நல்ல சீடன் எப்படி இருக்கணும், மோசமான குரு யாரு, மோசமான சீடர்கள் யாரு, அவ்வளவுதான் இன்னைக்கு பேசி முடிக்க போறோம். குருனா யாரு அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்றாங்க, இறைவன் நமக்கு குருவாக வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். கடவுள் தான் நம்முடைய குரு அப்படிமோ. அது மட்டும் இல்ல, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். மாதா பிதா குரு தெய்வத்துல எழுத்தறிவித்தவன் யாரு? இறைவன் ஆவான். நீ யார்கிட்ட படிச்ச? வாத்தியார் பேரை சொல்லணும். சங்கீதம் யார்கிட்ட படிச்ச? இன்னார்ட்ட படிச்சோம். ஓவியம் யார்கிட்ட படிச்ச? குரு பேர் சொல்லணும். பாட்டு யார்கிட்ட படிச்ச? சொல்லணும். இந்த குரு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. அழகா ஐயா அவங்க தொடங்குற போது சொன்னாங்க, அந்த உயிர் எப்படி இறைவனோட போய் சேருதுங்கிற விஷயத்துக்கு குருவும் சீடனுங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. யாரெல்லாம் குரு, யாரெல்லாம் சீடன்? இப்ப நீங்க ராமாயணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, ராமனுக்கு 2 குருமார்கள். ஒருத்தர் வசிட்டர், இன்னொருத்தர் விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரர் தான்
வில்வித்த பூரா கத்துக் கொடுத்தவர். வசிட்டர் தான் அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நீ அரசாங்க பளுவை ஏத்துக்கிட்டேன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறார். அதுல அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றாருங்க ராமனை பார்த்து. எப்படி தெரியுமா? யாரடும் பகை கொள்ளலம் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னார். இன்னைக்கு சமாதானம் தான் முக்கியமான விஷயம் நம்ம பேசுறப்ப அதுக்கு உதாரணம் சொன்ன அந்த ஆளு, யாரோடு சண்டை போட மாட்டேன்னு நீ முடிவு பண்ணு, உனக்கு போர் ஒடுங்கும், அவன் புகழ் ஒடுங்காது. உதாரணம் என்ன? அசோக சக்கரவர்த்தி ஒரே ஒரு யுத்தம் தாங்க பண்ணாரு, கலிங்க போர். அதுக்கு பிறகு யுத்தமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாரு. ஆனா அவர் பேர் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. யுத்தம் பண்ணவன் பேரை காட்டிலும் யுத்தம் பண்ணக்கூடாதுங்கிற பேர் தான் நிக்குது. மேல்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. எப்படி? ஒரு பெரிய விஞ்ஞானி, கோடீஸ்வரர். அந்த விஞ்ஞானி ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து பேப்பர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்ப அவரே செத்து போனதாக போட்டிருந்திருக்காங்க. அவரே பேப்பர்ல, அவர் செத்து போனதாக போட்டிருக்காங்க. எப்படி? மரண வியாபாரியின் மரணம் அப்படின்னு போட்டிருந்திருக்கான். அவர் பயந்துட்டாரு. பயந்து அதை படிச்சு பார்த்துட்டு தான் வீட்டு வேலைக்காரமாவை கூப்பிட்டு, இங்க பாத்தியா, இந்த டைனமைட்டுங்கிற வெடிமருந்தை கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானி இறந்து போயிட்டதா போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த வேலைக்கார படிக்காத அம்மா சொல்லிச்சா, நல்ல வேலை அவன் செத்தான், ஏன்னா அவன் கண்டுபிடிச்சதுனாலதான் உலக யுத்தத்தில் அதிகமான ஆள் செத்து போனாங்க, அவன் செத்தது நல்லதுதான். இந்த விஞ்ஞானிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஏன்னா அவர் தான் அந்த விஞ்ஞானி. மரண வியாபாரியின் மரணம். உடனே அந்த விஞ்ஞானி ஒன்னு யோசிச்சாருங்க, நம்ம வாழ்நாளில் இப்படி பேரா வாங்கிறது. தான் சொத்தை பூரா என்ன பண்ணாருன்னா ஒரு ட்ரஸ்டுக்கு எழுதி வச்சாரு. இந்த ட்ரஸ்ட் மூலமாக நல்ல அறிஞர்கள் இயற்பியலில், வேதியியலில், இலக்கியத்தில், சமாதானத்தில் மிகச்சிறந்தவர்களுக்கு இதன் மூலமாக பரிசு கொடுக்கலாம்னு சொல்லி அதை எழுதி வச்சாருங்க. அவர் பேர் தெரியுமா? அவர் தான் நோபல். நோபல் பரிசு பேசுறோம் இல்லையா, ஆல்பர்ட் நோபல். அதுல அவர் கணக்குக்கு மாத்திரம் பணத்தை எழுதி வைக்கலையா. அது ஏன் காரணம் என்னன்னு கேட்டா, இவர் ஒரு கணக்கு வாத்தியார் மகளை காதலிச்சாராம். அந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு. அந்த கோபத்தில் எழுதாம போயிட்டாரோ என்னமோன்னு எழுதுறாங்க, அதுக்கு சரியா நமக்கு தெரியல. ஆனா அந்த ஆல்பர்ட் நோபல் என்ன நினைச்சாரு, புகழ் வேண்டும் என்றால் பிறரை அழித்து முன்னுக்கு வரக்கூடாது, நம்முடைய சொத்து முழுவதும் பிறருக்கு பயன்பட வேண்டும். ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை மரணம் அடைகிறோம். வாழ்நாள் ஏதாவது நல்லது செஞ்சதுண்டா? இன்னைக்கு சொல்றாங்க, நீங்க இரவு படுக்கிறதுக்கு முதல்ல இந்த செல்போன் எடுத்து யார் யாருக்கு தேவையில்லாம பேசிருக்கீங்கன்னு பாருங்கிறாங்க. மறுநாள் அதை செய்யாம இருங்கிறாங்க. இப்ப இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட், சும்மா போட்டு விரல வச்சு அமைக்கிட்டே இருக்கக்கூடாது. அது மெசேஜ் கொடுக்கிறோம்னு ஒரு கோஷ்டி அலைகிறாங்க. தீபாவளி பொங்கல் வந்துட்டா போச்சு. பொங்கல் அப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். எப்படி தெரியுமா? லாரியில கரும்பு ஏத்த காசு, கரும்பு மேல லாரி ஏறினா ஜூஸ், இத படிச்ச நீ லூசு அப்படின்னு எழுதியிருக்கான். என்னத்த பண்றது? அது கடைசி வரைக்கும் படிச்சாதான் நமக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியுது. அப்ப பிறர் அழிவில் இல்லை. இன்னொரு கதை சொல்லுவாங்க. ஈஸ்வர வித்யாசாகர்னு வடநாட்டில் ஒரு பெரிய மேதை. இளம் பெண்கள், குறிப்பாக விதவை பெண்கள், இவங்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்க பள்ளிக்கூடம் கட்டினவர். ஒரு நாள் தான் வகுப்புல ஒரு போர்டு ஒன்று வச்சு அந்த போர்டில் ஒரு கோடு போட்டார். சாக் பீஸ்ல போட்டுட்டு அங்க இருக்கிற மாணவர்களை பார்த்து, நான் ஒரு கோடு போட்டேன், எங்க யாராவது இதை அழிக்காம சின்ன கோடு ஆக்குங்க பாப்போம் அப்படின்னாரு. உங்களுக்கு யோசனை இருக்கா? அழிக்காம சின்னதாக்குன்னா என்ன செய்யலாம்? பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும். ஒரு பையன் போய் அப்படி பக்கத்தில் பெரிய கோடு போட்டான். உடனே அவன் கை கொடுத்துட்டு சொன்னாரு, இதுதான் நீ வாழ்க்கையில தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. என்ன தெரியுமா? நான் ஒரு கோடு போட்டேன், அந்த கோட்டை சின்ன கோடு ஆக்குறதுக்கு நீ அதை அழிக்கல, நின்று ஒரு பெரிய கோடு போட்ட, இது சின்ன கோடா மாறிடுச்சு என்றால் பிறரை அழித்து நான் முன்னுக்கு வரக்கூடாது.
பிறர் அழிவில் இல்லை நம் முன்னேற்றம். நாம் உயர்ந்தால் நம்முடைய எதிரி தானே தாழ்ந்து போவான். என்ன அழகான ஒரு உதாரணம். குரு இருந்தா தாங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வாத்தியார் சொல்லிக் கொடுக்கணும். நம் பள்ளிக்கூடம் போறோம், ஆனா போடுற முறைய ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு திருக்குறளுக்கான உரைய ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருத்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதை கேட்க கேட்க எப்படி இருக்கும்? அறிவு விரிவடையும். நிறைய சம்பாதிக்கலாம், பணம் முக்கியமானதுதான். ஆனா வெறும் பணம் மட்டும் வச்சு வாழ்ற வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ரசிக்க முடியுமா? ரசனை என்பது எவ்வளவு முக்கியமானது. இந்த குரு சீடன்கிற விஷயத்துல முன்னெல்லாம் குரு வீட்டிலேயே போய் படிக்கணுங்க. சாதாரணம் கிடையாது, அங்கேயே விட்டுருவாங்க. அங்கதான் சாப்பிடணும், அங்கதான் குளிக்கணும், அங்கேயே இருக்கணும். 8 வருஷம் கழிச்சு கூட்டிட்டு வருவாங்க. குருகுல வாசம்னு பேரு. இதுல ஒரு பையன் குரு வீட்டுல தங்கி படிச்சிட்டு இருக்கான். பல வருஷம் படிக்கிறான். ஒரு நாள் அந்த குருவோட பத்தினி அந்த அம்மா சாப்பாடு போட்டு இலை போட்டு நெய் ஊத்துனாங்க. இவன் அப்படி எடுத்து வாயில வச்சவன், அம்மா நெய்க்கு பதிலா விளக்கெண்ணெய் ஊத்திட்டீங்க, மன்னிக்கணும் அப்படின்னா. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இங்க பாருங்க அப்படின்னு. யார? வீட்டுக்காரர். அவர் வேகமா வந்தார். என்ன அப்படின்னாரு. அதுக்குள்ள இவன் சொன்னா, அம்மா நான் தெரியாம சொல்லிட்டேன், அது விளக்கெண்ணெயா இருந்தாலும் வேப்பெண்ணையா இருந்தாலும் தின்னு விடுறேன் அப்படின்னா. என்னன்னு கேட்டாரு. இந்த பையன் என்னமோ சொல்றான். குரு கேட்டாரு, என்ன கேட்ட? இல்ல அம்மா நெய்க்கு பதிலா விளக்கெண்ணெய் ஊத்திட்டாங்க, எந்திரி அப்படின்னாரு. எந்திரி. ஐயா மன்னிக்கணும், நான் தெரியாம சொல்லிட்டேன், எந்திரி. கை கழுவு, உனக்கு படிப்பு முடிஞ்சது அப்படின்னாரு. எப்படியான்னு கேட்டான். நீ வந்ததுல இருந்து உனக்கு விளக்கெண்ணெய் தான் ஊத்தணும். 8 வருஷமா நீ விளக்கெண்ணெய் தான் சாப்பிட்ட. ஆனா உன் கவனம் படிப்பில் இருந்ததுனால அது விளக்கெண்ணையா வேப்பெண்ணையா நெய்யான்னு உனக்கு தெரியல. உன் கவனம் இன்னைக்கு மாறிடுச்சுன்னா உன் படிப்பு முடிஞ்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு செய்ய முடியுமா? காலேஜ் திறந்தவுடனே ஸ்ட்ரைக்கு, சாம்பார்ல தண்ணியை ஊத்திட்டாங்க அப்படிங்கிறா. கல்வி வருமா? வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் சாப்பிட சொல்லலைங்க. கல்வி கற்கிற போது எப்படி படிக்கணுமா? தாகமுடையவன் தண்ணீர் களைவது போல படிக்கணுமா? பருகுவன் ஆர்வத்தினாகினா. பாருங்க, இங்க சாப்பிடுற உணவு இங்க வந்தா 3 மணி நேரங்க, அதுக்கு மேல தங்கக்கூடாது. ஆனா இங்க கேட்கிற செய்தி இங்கேயோ போனா வாழ்நாளெல்லாம் பயன்படணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய லட்சியமா இருக்கணும். இந்த கூட்டம் முடிஞ்சு கேட்டுட்டு போற போது அவர் என்ன பேசினாரு, என்ன யாரு கண்டா, நான் சும்மா 2-3 மிஸ்டு கால் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அப்படியே கிளம்பிட்டேன். எதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்னு மறந்துடாதீங்க, நம்முடைய கவனம் சற்று விலகினா கூட நம்மளால எதையும் சிந்திக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, செருப்பை இங்கே போட்டு சாமியை கும்பிட போறோம். கட்டாயமா அது யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்கன்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு. சில இடங்கள்ல அப்படி போட்டு போய் கும்பிட போனா நம்ம படுற பாடு. ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ஒருத்தர் செருப்பு போட்டு உள்ள போவேன், திருப்பி வருவேன், திருப்பி போவேன், திருப்பி வருவேன். 1/2 மணி நேரம் போயிட்டு வந்து கடைசியில முருகன் நின்று செருப்பு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியே. அப்ப கூட இருந்த ஒருத்தர் கேட்டார், ஏன் இப்படி ஓடிட்டு ஓடியார? 500 ரூபாய்க்கு வாங்கின செருப்பு அப்படின்னா, அதுக்கு இப்படியா ஓடுவாங்க? என்னைய பாரு, கலட்டி கக்கத்துல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அவன் நல்லவன், ஏன்னா மனசை அடக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தாய்மானவர் சாமிகிட்ட கேட்டாங்க, உலகத்துல செய்ய முடியாதது என்னன்னாங்க. அவர் பெரிய பட்டியல் கொடுத்தாரு. மதம் பிடிச்ச யானையை அடக்க முடியுமா? முடியாது, ஆனா முடியும். பாம்பை கையில பிடிக்கலாமா? முடியாது, ஆனா முடியும். இப்ப பிள்ளைகிட்ட கேட்டு சொல்லுங்கள, வரும் ஆனா வராது அப்படிங்கும்ல, இப்படியே சொல்லிட்டே வராரு. தகரத்தை தங்கமாக்கலாமா? முடியாது, ஆனா முடியும். எது முடியாதுன்னா, சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிதுன்னாரு. இப்ப நீங்க இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரும் என் பேச கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறதா? எனக்கு தெரியாதா? கந்துக மதக்களிரை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி யானையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேற் செல்லலாம், கட்சவி எடுத்தாட்டலாம், வெந்தளில் ரத வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விட்டுலாம், விண்ணவர் ஏவல் செய்யலாம். எல்லாம் சொன்னவர் சொன்னாரு,
சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது. இதுதான் உலகத்துல கஷ்டம். இதுக்கு தான் குருவை தேடி அலைகிறோம். நல்ல குரு கிடைக்கிறதுக்காகத்தான் படாது பாடுபடுறோம். உதாரணமா வசிட்டனும் விஸ்வாமித்திரனும் ராமனுக்கு சொன்னோம், நீங்க ராமாயணத்துல பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், பிறகு கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்னு 6 காண்டம் படிப்பீங்க. இதுல அந்த அயோத்தி காண்ட பகுதியில் அவனுக்கு பட்டம் சூட்டுறதுக்கு முதல்ல விஸ்வாமித்திரனோடு ராமன் போற போது 52க்கும் மேற்பட்ட கிளைக்கதைகள் அதுல வருதுங்க. ராமன் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கான். யார்கிட்ட? விஸ்வாமித்திரன்ட்ட. அவன் கால் பட்ட உடனே கல்லு பெண்ணா மாறுது. இந்த அகலிகை யாரு அப்படிங்கிறான். இந்த வனத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தது? இந்த தாடகை யாரு? இவருடைய மகன் யாரு? இந்த கதைக்கெல்லாம் கேள்வி மேல கேள்வி. பகீரதன்னா யாரு? இப்ப நம்ம அடிக்கடி சொல்றோம், செய்ய முடியாத செயலை ஒருத்தன் செஞ்சிட்டான்னா அதுக்கு பகீரத முயற்சிங்கிறோம். பகீரதன்னா வேற யாரும் இல்லைங்க, தன்னுடைய முன்னோர்கள் பாதாளத்தில் தலகலா தொங்குறத பார்த்தான். இவங்களுக்கு எப்ப மோட்சம்னு கேட்டான். ஆகாயத்தில் ஓடுகிற பாகிரதி என்ற நதியை பூமிக்கு கொண்டு வந்தா அவங்கள சரி பண்ணிடலாம். சரி, நான் கொண்டு வர்றேன். ஆகாயத்தில் நதி இருக்கா நமக்கு தெரியணும். இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் ராமாயணத்துல கும்பகர்ணன் பெரிய குண்டை. அவன் குளிக்க போவானா கடல்ல, முழுங்கால் அளவுதான் இருக்குமா. முங்கி குடிக்க முடியலன்னு அந்த பாகீரதியை கிழிச்சு விடுவானா, அப்படியே மேல இருந்து தண்ணி கொட்டுமா. முதல்ல ஷவர்ல குளிச்சவனே கும்பகர்ணன் தான். ஆகாயத்திலிருந்து அந்த தண்ணியை கொண்டு வந்தான். இப்ப இந்த மேல போற தண்ணிய பகீரதன் தவம் இருந்தாங்க. காலை ஒத்த காலை ஊண்டி பெருவரில் இப்படி வச்சு இப்படி தலைக்கு மேல கை வச்சு பல் ஊழிக்காலம் இருந்தாங்கிறாங்க. அந்த நதி வந்ததான் பூமியில் விழுந்தா பூமி 2ஆ வெடிச்சு போகும். அப்ப சிவபெருமான் தரையில விழுந்து தரைக்கு வராம போய் திரும்ப தவம் இருந்து அது தரைக்கு வந்துச்சான். விண்ணுக்கடங்காமல் வெற்புக்கடங்காமல் மண்ணுக்கடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த ஈசனார் சடா மகுடத்திலே கங்கை அடங்கும்னா காலமேகப்புலவன் பாடுற போது. அப்ப விஸ்வாமித்திரன் இடத்துல அம்புட்டு கதை கேட்டாரு. யாரு? நம்முடைய ராமன். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பல பேர் வாத்தியார்கள். இவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் என்ன செய்வார்னா தெரியாத மாதிரி கேட்பார். பிறகு இவரே குருவா இருப்பார். பாரதி பாடுவாங்க, கண்ணன் என் தோழன், கண்ணன் என் சீடன், கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தை, கண்ணம்மா என் காதலி, கண்ணன் என் காதலன். உலகத்தில் யாருமே கடவுளை இப்படி பார்த்திருக்க மாட்டாங்க. பொன்னவிர் மேனி சுபத்திரை மாதை புறம் கொண்டு போவதற்கு என்ன வழி என்று கேட்டால் உபாயம் ஓர் கணத்திடை உரைப்பார். கண்ணன் பாட்டு படிக்கலாம். அவர் மாதிரி கண்ணனை சேவகனா யாரு பார்த்தா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நானன்றான் ஈங்கவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டோ, நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான். கடவுள் அப்படி சொன்னோடி கேட்பாராம். யதோத்காரி என்ற ஒரு பேர் உண்டு. யாருக்கு? திருமாலுக்கு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தமிழ்ல. எப்படி அவர் சொன்ன வண்ணம் செய்தாரா? திருமழிசை ஆழ்வார், அவரும் அவருடைய சீடர். அவங்களுக்கு ஒரு கிழவி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மடத்துல. அவருடைய அந்த இதை பார்த்து அவளுக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க. அவ அப்படியே திடீர்னு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த மாதிரி எங்க ஆயிட்டா, இளமை ஆயிட்டா. ராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணா இவனுக்கு வயசாகுதா, அவளுக்கு ஆகவே மாட்டேங்குது. எப்படின்னு கேட்டான் ராஜா. அவ சொன்னா, அந்த 2 பேரும் தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு இதை சொன்னாங்க. ஒன்று அவன் என்ன பண்ணான், திருமழிசை ஆழ்வாருடைய அந்த சீடனை கூப்பிட்டு என்னை ஒரு பாட்டு பாடு அப்படின்னா. பாட மாட்டேன், உன் குருநாதரை பாட சொல்லு. அவர் பாடவே மாட்டார். அப்போ 2 பேரும் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, போ. நேராக போய் அவர் சொன்னார் அந்த சீடன், என்னைய போக சொல்லிட்டா, நீங்கள் வர்றீங்களா இல்லையா? நானும் கிளம்புறேன். 2 பேரும் போகிறப்ப சும்மா போக வேண்டியதானே. படுத்திருந்த பெருமாளை போய் பார்த்து, நாங்கள் போகிறோம், நீ இருக்கியா வர்றியான்னு கேட்டிருக்காங்க. பெருமாள் படுத்திருந்தவர் பாயை சுருட்டிட்டு கிளம்பிட்டாராம். எப்படி இருக்கு பாருங்க. கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா
நீ கிடக்க வேண்டா, துணிவுடனே சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீ முந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள். பாயை சுருட்டி கக்கத்தை வச்சுட்டு வந்துருச்சான் சாமி. அப்புறம் ராஜா ஓடியாந்து காலில் விழுந்து தெரியாமல் சொல்லிட்டேன் வந்துருங்கன்னொடனே, நீ முந்தன் பைனாக பாய் விரித்துக்கொள். திருப்பி வந்து படுத்துருச்சு சாமி. சொன்னவன் நம்ம செய்த பெருமாள் கடவுள். கடவுளை குருவாடையிறது சாதாரணம் இல்லை. கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய குருநாதர்கள். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில் தசாவதாரணம் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் முதல்ல ஒரு 12 நிமிஷம் ஒரு காட்சி வரும். அவர் அப்படி இந்த கொக்கியில் இழுத்து மேலே மாற்ற மாதிரி. அது 12ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை, ராமானுஜர் காலத்து கதை. அது அதை 6 மாதம் நாங்கள் ஒரு அந்த காட்சிக்காக தயார் பண்ணோம். அவர், அந்த இயக்குனர் ரவிக்குமார், நான் எல்லாம் சேர்ந்து எப்படி அந்த செய்தியை கொடுக்கணும். ராமானுஜர் காலத்தில் சைவம் பெரிதா, வைணவம் பெரிதா, சிவன் பெரிதா, திருமால் பெரிதா சண்டை போட்டாங்க. அந்த கதை அது. ராமானுஜருக்கு பல பேர் குருநாதர்கள். திருக்கச்சி நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய நம்பி, திருமாலை ஆண்டார், யாதவ பிரகாசர், 5 குருநாதர்கள். அதில் ரொம்ப சிறந்த குருநாதர் யார்? எல்லாருமே குருநாதர்கள். ஒரு செய்தி சொல்லலாங்க. திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. மதுரைக்கிலேருந்து பிள்ளையார்பட்டி போகிற வழியில் பக்கத்தில் திருப்பத்தூர். திருப்பத்தூர்லேருந்து உள்ளே போனீங்கன்னா 8 கிலோமீட்டரில் திருக்கோஷ்டியூர் இருக்குது. குரு பரம்பரை பிரபாவம்னு சொல்லுவாங்க. குருமார்களுடைய வரலாற்றை சொல்கிறது. அங்கே ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து போனாராம் 800 வருஷத்துக்கு முதல்ல. போய் அவர்கிட்ட, ஐயா எனக்கு நல் மந்திரத்தை உபதேசிக்க வேண்டும். உடனே அவர் சொன்னாராம், குரு இப்போது சமயம் இல்லை, போய் வா. 2வது தடவை போகிறார், இப்போது சமயம் இல்லை, போய் வா. 18 முறை போகிறாருங்க. யார்? ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பியை போய் பார்க்க 18 முறை அலைகிறார். 18வது முறை சொன்னாராம், 1 மாதம் சாப்பிடாம இருக்கியா, சொல்லித்தர்றேன் பாருங்கள், பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கான முறையை பாருங்கள். சரி. 15 நாளைக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கியா, சொல்லித்தர்றேன். இருக்கேன். பச்சை தண்ணி பல்ல படாமல் 15 நாள் இருக்காரு. 16வது நாள் கூப்பிட்டார், வா சொல்லித்தர்றேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நான் சொல்லிக் கொடுக்குற மந்திரத்தை என் அனுமதியின்றி மற்றவருக்கு நீ சொல்லக்கூடாது. சொன்னால் எரி நரகத்துக்கு போவாய். சரி, சொல்லிக் கொடுத்தாரு. அன்னைக்கு இரவு ராமானுஜர் இந்த திருக்கோஷ்டியூர் கோயிலில் படுத்திருந்தாராங்க. என்ன யோசிச்சாரு, நான் துறவி, எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த மந்திரத்தை கேட்க 18 முறை என்ன 36 முறை கூட நான் வருவேன். ஆனால் ஒரு கூலி தொழிலாளி எப்படி இதை கேட்பான்? ஒரு ஏழை எப்படி வந்து கேட்பான்? ஒரு விவசாயி எப்படி வந்து கேட்பான்? அதனால எங்கள் குருநாதர் சொன்ன மந்திரத்தை நான் மறுநாள் காலையில் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன்னு முடிவெடுத்தாருங்க. மறுநாள் காலையில் கோவர்த்து உச்சியில் ஏறினார். இன்னைக்கு நீங்கள் போனால் பார்க்கலாம், ராமானுஜர் மேலே நின்று சொன்ன இடம் இருக்குது. மேலே நின்று எல்லாரையும் கூப்பிட்டார், வாங்க, யாருக்குமே கிடைக்காத மந்திரத்தை எங்கள் குருநாதர்கிட்ட நான் வாங்கினேன், உங்களுக்கு சொல்லித்தர்றேன், கேளுங்க. எல்லாரும் கூடிட்டாங்க. என்ன சொன்னார்? குளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல் விசும்பருளும் அருளோடு பெருநலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த பாட்டை சொன்ன மாதிரி ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை சொன்னாருங்க. அதுக்குள்ளே எல்லாரும் அங்கே ஓடிட்டாங்க. எங்கே? திருக்கோஷ்டி நம்பி வீட்டுக்கு போய், இங்கே இருங்க, நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அவன் கோபுரத்தில் ஏறி ஊர் ஊரான்னு சொல்லிவிட்டான். அவர் அங்கேருந்து கோபமாக வந்தார். ராமானுஜா, யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொன்ன மந்திரத்தை நீ கோபுரத்தில் ஏறி சொன்னாயா? ஆம் சொன்னேன். ஏன் சொன்னாய்? சரி, அடுத்த கேள்வி. சொன்னால் என்னன்னு அவர் கேட்டார். நீ எரிநரகம் போவாய் தெரியுமா? தெரியும் சாமி. அப்புறம் ஏன் சொன்ன? சரி, நான் எரிநரகம் போகிறேன், இந்த கேட்டவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்னு கேட்டார். கேட்டவர்களுக்கெல்லாம் இறை திருவடியும் வைகுந்த பதவியும் கிடைக்கும். அப்போ அவர் கேட்டார், சாமி, இத்தனை பேருக்கு நல்லது நடக்கிறதுக்காக
நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனா தப்பாயிருமா? திருக்கோஷ்டியூர் நம்பி நடுங்கி போனாருங்க. இவன் அல்லவோ ஆச்சாரியர். தன்னால நான் ஒழிச்சு வச்சிருந்தனே, கும்பிட்டாரு, நீயே குரு. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. யாருக்கும் எதுவும் சொல்லித்தரக்கூடாதுன்னு வாழக்கூடாதுங்க. ஏன்னா நாம் கொண்டு வரவில்லை, திரும்பி கொண்டு போக போறதில்லை. எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியாது. நினைச்சு பாருங்க, எல்லாருக்கும் பிறந்த நாள் தெரியும், இறந்த நாள் தெரியுமா? தெரிஞ்சா நிம்மதியா உட்கார்ந்துருப்போமா? நினைச்சு நினைச்சு அழுவோம். அதுல சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க. நானாவது டிசம்பர், அவன் பிப்ரவரிலேயே போயிருக்கான். இன்னும் சில பேர் அந்த நவம்பர் 6 போறான் பாரு, அக்டோபர் 8, டிசம்பர் 10. அப்புறம் சில பேர் நேரையே போய் கேட்டுருவாங்க, இன்னைக்கு உங்க டேட் போலையா அப்படிமா. அவனே மறந்துருந்தாலும் விடுவானா? கேளாதே வந்து கிளைகளாய் தோன்றி வாழாதே போவரால் மாந்தர்கள்னா. எதுவும் நம்ம கொண்டு வரல. அதனால பெற்றதை மற்றவருக்கு தந்துவிட்டு போதல் தான் சிறப்பு. அதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் செய்தார்கள். எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. முருகப்பெருமான் எத்தனை பேருக்கு குருவா வந்தார். குறிப்பா நக்கீரர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமுருகாற்றுப்படை என்ற ஒரு நூல் இருக்கிறது. உலகம் உவப்ப வலநேர் பிதிரு பலர்புர்கள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவிரமிக்கும் சேன்விலங்கு அவர்களை உருணர் தாங்கிய மதனுடன் நோந்தாள். ஒரு வார்த்தை கூட புரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஏன்னா இது எழுதி 1300 வருஷம் ஆச்சு. விளக்கம் என்ன தெரியுமா? கடல் மீது சூரியன் தோன்றுகிறான், புற இருள் அகழ்கிறது. மனதிலே முருகன் மயில் மீது தோன்றுகிறான், அக இருள் அகழ்கிறது. உலகம் உவப்ப மகிழுமாறு வலநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு சூரியன் கடல் கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன் விளங்கு அவர்களை உருணர் தாங்கிய மதனுடை நோண்டால். ஆங்கிலமா படிச்சுட்டே வர்றோம், கேட்டா வேலைக்கு போடுங்கிறோம். சரி, ஆங்கிலத்தை எல்லாரும் படிக்கலாம், நம்ம மொழி யார் படிப்பா சொல்லுங்க? பில் கிளின்டன் தான் வந்து படிப்பாரு. நம்முடைய மொழியின் சிறப்பை யார் சொல்லுவா? அன்னைக்கு ஒரு அம்மா என் கண்ணு முன்னாடியே ஒரு பையனை போட்டு அடிச்சுங்க. 20,000 ரூபா கொடுத்து இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுருக்கேன், வெக்கம் இல்லாம பெற்றதா. அப்படியா? சரி சரி, 20,000 ரூபா கொடுத்து இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுருக்கேன், வெக்கம் இல்லாம பெற்றதாயா அம்மா நான் கூப்பிடுற. எப்படி கூப்பிடணுமா? மம்மி. மம்மியும் கிடையாது இப்ப, மம். அப்பாவை டேடியும் இல்லை, டேட். நீ கொஞ்சம் கழிச்சு டேய் அப்படிலாம் சரின்ட்டு வாங்க நம்ம ஆளுங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம் மம் தெரிஞ்சு, அப்படியே பேச முடியாத பிள்ளையாக்கம்னு கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னே. நாங்கள் எங்கள் மம்மியை மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன். சின்னம்மாவை மினிமம். நல்ல விளங்கும் குடும்பம். முன்னெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் வந்தால் குழந்தை போய் பார்த்துட்டு, அம்மா ஒரு தாத்தா வந்திருக்காங்க, ஒரு 40 வயசுக்கார ஒரு மாமா வந்திருக்காங்க, 25 வயசு ஒரு அண்ணன் வந்திருக்காங்க, ஒரு 10 வயசு பையன் ஒரு தம்பி வந்திருக்காங்க. இப்படி சொன்ன காலம் மாறி போய் கதவை திறந்து ஒரு அங்கிள் நிற்கிறாரு அப்படிங்குது. அம்மா ஓடி வந்து பார்த்தியே உங்க அப்பாடா அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கு நம்ம குடும்பம். என்ன செய்யலாம்? மொழியில பக்தி மொழிக்கு நம்ம மொழி தெரியுமா? வேற எந்த மொழிக்கு இல்லாத சிறப்பு. ஆங்கிலத்தா ஆணை மொழி அப்படிமா, ஆர்டர் லாங்குவேஜ். பிரெஞ்சை மியூசிக்கல் லாங்குவேஜ் அப்படிமா. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது உண்டு தன்மை. தமிழுக்கு பக்தி மொழிமா. நெக்கு உருகணுங்கிறான் பாடுற போது. முருகப்பெருமான் நக்கீரருக்கு எப்படி உபதேசம் பண்ணார் தெரியுமா? திருமுருகாற்றுப்படை ஏன் பாடினாங்க தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் பாடப்பட்டதுங்க அந்த நூல். எங்கள் மதுரை பக்கத்தில் 6 படை வீடுகளில் ஒன்று திருப்பரங்குன்றம். அந்த அந்த கோயிலில் ஒரு விசேஷமா அந்த காலத்தில், இப்போ எல்லாம் இல்லை, நீங்கள் அதை நினச்சி வந்துடாதீங்க. அங்கே என்ன விசேஷம்னா, ஒரு மரம், அந்த மரத்தில் இருந்து இலை
குளத்தில் விழுந்தா மீனாகுமா, தரையில் விழுந்தா பறவையாகி பறந்துடுமா. இப்படி ஒரு விசேஷம். அங்கே பல பேர் உட்கார்ந்து தவம் பண்ணுறாங்க. அதில் நக்கீரரும் ஒருத்தர். அப்போ அதுலேருந்து ஒரு இலை அப்படியே வந்து பாதி தண்ணியிலையும் பாதி தரையிலையும் விழுந்துருச்சு. அங்கிட்டு மீனா இழுக்குது, இங்கிட்டு பறவையா மேலே இழுக்குது. இதை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் நக்கீரர். முருகனை மறந்துட்டார். ஒரு பூதம் ஒன்று அங்கிட்டு திரிஞ்சு, இந்த மாதிரி சரியாக சாயம்பிடாதவனை திங்கிறதுக்குன்னே நான் வந்து 999 பேர் அடித்து வச்சுருக்கேன், நீ 1000வது ஆள் கொண்டானவனை பிடிச்சி போயிடுச்சு அவரை. அவர் முருகப்பெருமானை வணங்கினார். முருகன் சொன்னாரா, ஒரு பாட்டு பாட உன்னை விட்டுற சொல்கிறேன். தமிழ் நூல்கள் வந்ததுக்கான காரணங்கள், இந்த கதை பொய்யா கூட இருக்கட்டுமே. பூதம் இருந்துச்சா பொய், மரத்தில் இலை விழுந்து மீனா மரமா பொய் இருக்கட்டும். ஆனால் ஒரு திருமுருகாற்றுப்படை நமக்கு கிடைத்தது. 6 படை வீடு கொண்ட திருமுருகா அப்படின்னு சீர்காழி கோவிந்தராஜன் கந்தன்கரனை படத்தில் பாடிப்பார். முருகாற்றுப்படைதனிலே வரும் முருகா அப்படின்னு பாடுவார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சொல்லிக் கொடுத்த முறை. அருணகிரிநாதரை இந்த மேலேருந்து அவன் கீழே விழுந்த போது அருணகிரிநாதர் கையில் தாங்கிட்டு அந்த உடம்பை மாற்றி கொடுத்து, ஏன் நீ பாடக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய நாவில் எழுதினதாக கேள்விப்படுறோம். முத்தை தரு பத்தி திருநகை எத்தக்கிற செத்திச்சரவட முத்திக்குரு வித்துக்குருபர என போதும். எங்கள் தொலைக்காட்சி வானொலியில் வரக்கூடியவங்களை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் என்ன சாங் லைக் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குது. அம்பட்டும் இந்த சாங்கை யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறாங்க. என்ன அர்த்தம் அது? அதில் எப்போ பார்த்தாலும் உங்கள் டிவி வால்யூமாக கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா அப்படி சொல்லுது, ஒருத்தர் முடியாது அப்படிங்கிறான். ஏங்குது அந்த அம்மா, நான் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அப்படியே பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டான். எல்லா மொழியும் படிக்கணுங்க, வேணான்னு சொல்லலை. தமிழும் ஹிந்தியும் ஆங்கிலமும் பிரெஞ்சும் தெலுங்கும் மலையாளமும் எல்லா மொழியும் படிக்கணும். ஆனால் நம்ம மொழியினுடைய பெருமை தெரியணும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணம்னு பாரதி சொன்னான்னா அவனுக்கு 11 மொழி தெரியும். தமிழ்நாட்டில் பிறந்ததால் தமிழ், எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் படித்ததால் ஹிந்தி சம்ஸ்கிருதம், பாண்டிச்சேரியில் 10 வருடம் இருந்ததால் பிரெஞ்சு மொழி, கன்னடம், தெலுங்கு எல்லாம் படித்த பாரதி சொன்னா எம்மொழிக்கு ஈடாக எம்மொழி உண்டு. இன்னைக்கு நம்ம செம்மொழின்னு சொல்றோம்ல, ஏன் செம்மொழி சொல்றோம் தெரியுமா? 2000 வருஷமா ஈரோடு இருக்கிற ஒரு மொழி தமிழ் மொழிங்க. 6 மொழிகளை செம்மொழி பட்டியலில் கொடுக்குறாங்க. மேல்நாட்டு மொழி 3: கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு. ஹீப்ரு தான் இயேசுநாதர் பேசிய மொழிங்கிறாங்க. புத்தர் பேசிய மொழி பாலி அப்படிமா. மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனார் பாலி மொழி படிச்சாருமாங்க. சரி, மேற்கத்திய மொழி 3 இன்றைக்கு பேசப்படுதான்னா இல்லை. கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு பேசப்படலை. கிழக்கத்திய மொழி சீனம், சம்ஸ்கிருதம், தமிழ். சீன மொழியில் 6000 எழுத்து இருக்குங்கிறாங்க. சம்ஸ்கிருதம் பேச்சு மொழி இல்லை, மந்திர மொழி. தமிழ் ஒன்று தாங்க இன்னைக்கு சுலபமாக இருக்குது. இந்த நான் ஒரு ஜோக் சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கிறீங்க, நகைச்சுவை. எந்த மொழியில் இவ்வளோ சுலபமாக உண்டு சொல்லுங்க பார்க்கலாம். சில மொழியில் இன்னைக்கு ஒரு நகைச்சுவை சொன்னால் நாளைக்கு சாயங்காலம் தான் வந்து சிரிப்பாயலாம். அவ்வளோ நேரம் ஆகுமா புரிஞ்சு தொலைய? நம்மதில் அப்படிங்கிறதுக்குள்ளே எவ்வளோ அழகாக சிரிப்பு வருது. அதுதான் மொழியினுடைய சிறப்பு. இந்த 6 மொழிகளில் இன்றைக்கும் இருக்கிற மொழி நம் மொழி. இதனுடைய சிறப்புகளை தான் நம்ம சொல்லணும். கடவுள் தோன்றி 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 சுந்தரா சொற்றமிழால் நம்மை பாடுகிறார். யாரு? சிவபெருமான். நீ ஒரு தமிழ் பாட்டு பாடு, சொற்றமிழால் எம்மை பாடு, இங்கிலீஷில் பாடுகன்னு சொல்லி திருநாவுக்கரசர் சொல்றாருங்க, தமிழோடு இசைபாட மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். சரி, இப்போ குரு சீடர்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் வரிசையா. விவேகானந்தர் சொன்னாருங்க, சரியான குருவும் சரியான சீடரும் இல்லைன்னா பெரிய தவளையை பிடிச்ச பாம்பு முழுங்கவும் முடியாம விடவும் முடியாம 2 பாடா பட்டு போகுமா. நல்ல குரு நல்ல சீடன் யார் தெரியுமா? இப்போ கூட கொடுத்துருக்குறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமய சமரசம் கண்ட அருளாளர் பகவான் ராமகிருஷ்ணன் ஐயா பொறுத்து ஒரு நூல் கொடுத்தாங்க.
ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால் அத்தனை ஆச்சரியங்கள் இருக்கும். அவர் படிக்காத மேதை, பள்ளிக்கூடமெல்லாம் போல. ஆனால் எத்தனை கதைகள் அருமையாக சொன்னார். ஒருத்தன் கேட்டான், கடவுள் இருக்காரா? இருக்காரு. எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்புறம் எது கோயில் அப்படின்னா? நல்ல கேள்வி. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருன்னா கோயில் இருக்கு. அப்போதான் அவர் சொன்னார், நிலத்திலே எங்கே தோண்டினாலும் தண்ணீர் வரும், ஆனால் கிணறு என்று ஒன்று வைத்திருந்தால் தான் தாகத்தை தீர்க்க முடியும். அருள் சேமிக்கப்படுகின்ற இடம் கோயில். இன்னைக்கு உதாரணம் சொல்லலாமா? ஒருத்தர் சைக்கிளில் போனான், காவல்துறை அதிகாரி வந்தார். லைட் இருக்கா அப்படின்னார். அப்போ எல்லாம் சைக்கிள் லைட் இருக்கணும். இல்லை. ஏன் லைட் இல்லை? ஃபைன் அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொன்னா, இந்த பாருங்க ஐயா காவல்துறை அதிகாரியே, எங்கே பார்த்தாலும் லைட்டாக இருக்கு. கோயில் கும்பாபிஷேகத்தில் லைட் போட்டிருக்காங்க, ஆகாயத்தில் நிலா வெளிச்சம், தெரு லைட்டு, சீரியல் செட்டு, இத்தனை லைட் இருக்கப்ப என் சைக்கிளில் லைட் இல்லாட்டி கெட்டு போகுமா அப்படின்னா. காவல்துறை அதிகாரிக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்டாண்ட் போர்டு அப்படின்னா சைக்கிளை போட்டான். பேக் வீலில் காற்றை பிடிங்கி விட்டார். சார் சார்ண்ணா, ஏண்டா எங்கே பார்த்தாலும் காற்றா இருக்கு, ஒரு சைக்கிள் டயருக்குள்ள டியூப்ல காற்றுலாட்டி கெட்டு போப்பதா, உருட்டிட்டு போ அப்படின்னார். என்ன அர்த்தம்? எங்கும் காற்று இருந்தாலும் டியூபுகள் இருந்தால் தான் வண்டி ஓடும். எல்லா இடங்களிலும் இறைவன் இருந்தாலும் ஆலயத்தில் இருந்தால் தான் வணங்க வர முடியும். உடம்பில், பசுவினுடைய உடம்பில் பால் எல்லா இடங்களிலும் பரவி இருந்தாலும் காம்பிலே தொட்டவுடன் பால் வருவது போல அருளாளர்கள் தேடி வருதல் விடாமல் பார்க்குறோம். நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க, நம்முடைய முன்னோர்கள் கோயில் கட்டினது சும்மா இல்லைங்க. பசிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிருவோம். பாருங்க, நான் மைக்கில் பேசுறது அவர் கேட்க மாட்டேங்குது, அவர் செல்ல பேசுறது எனக்கு கேட்குது. இருக்கட்டு ஏதாவது அவசரமா இருக்கும். கோயில் தான் நம்ம கேட்குறோம்ல, எதுக்கு இப்படி கோயில் கட்டுறாங்க? மறந்துடாதீங்க, நம்முடைய முன்னோர்கள் ஒன்றும் மூடர்கள் அல்ல. ஏன் கோயில் கட்டினாங்க தெரியுமா? கோயில் என்பது என்னென்ன முதல்ல சொல்லுங்க பார்ப்போம். கோயில் என்பது என்னென்னா, முதல்ல கோயில் என்பது ஒழுக்கத்துக்கு அடையாளம். இங்கே வர்ற போது கவனமாக வரணும், கவனமாக போகணும். கோயில் என்பது கலைகளின் அடையாளம். சிற்பம், ஓவியம், இசை, இன்னிசை, வீணையர், யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், துவள்கையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால். யாரு? மாணிக்கவாசகர் பாடுறார். கோயிலுக்குள்ள போனா ஒரு பக்கம் வீண சத்தம் கேட்கணுமா, ஒரு பக்கம் என்ன கேட்கணும், இன்னொரு இடத்துல ஒருத்தர் வந்து அப்படியே பூ கட்டிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு போகணும். கோயிலில் இவ்வளவு இருக்கணும். அடுத்தது என்ன? கோயில் ஆதூர சாலை. ஆதூர சாலை என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் அப்போ கிடையாது. நந்தவனம் வச்சு மருந்து அரைச்சி கொடுப்பாங்க. நீங்கள் இப்போவும் கூட துளசி இருக்கே, இந்த இதில் தாமரை பாத்திரத்தில் போட்டு தர்றாங்கல்ல, அந்த தண்ணீர் நம்முடைய உடம்புக்கு நல்லது. அது காப்பர், துளசி, தண்ணி. அதனால தான் இப்படி அது தீர்த்தமாக கொடுத்தோன்னே வாங்கி குடிக்கிறோம். திருப்பதியில் ஒரு வெள்ளைக்காரன் இப்படி தீர்த்தத்தை நம்ம ஆளுக்கு வாங்க தள்ளிக்கிட்டு போய் ஓடிருக்காங்க. அவர் ஐயரை தள்ளி விட்டுற மாதிரி ஓடிருக்கான். அப்போ அவன் என்னன்னு கேட்டானா, அவங்க உடனே இது வந்து புனித தண்ணீர், ஹோலி வாட்டர் அப்படின்னு இருக்காங்க. பேசாமல் டேங்கில் ஊற்றி பைப்பை திறந்து விட்டுலாமே. அவன் பாருங்க யோசனையை. ஆனால் அது விஞ்ஞானப்படி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ முன்னெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சோன்னா தண்ணி இப்படி தெளிப்பாங்க, நம்ம மேலே படலைன்னா கவலையாக போவோம். இப்போ அப்படி இல்லை. நான் பழனி கும்பாபிஷேகத்துக்கு ஜேடிவிக்கு நேர்முகம் அன்னைக்கு போயிருந்தேன். அதில் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த தண்ணியை பூரா அண்டால ஊற்றி பைப்பில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. இந்த நம்ம தீயணைக்கிற என்ஜின் இருக்கும்ல, அது மாதிரி அடிச்சு விட்டாங்க. சந்தோஷம் போயிடுச்சு. எல்லாரு மேலேயும் பட்டுச்சுல்ல. என் மதுரையில் மீனாட்சி கோயிலில் ஒரு முருகன் சன்னதி இருக்குங்க. கார்த்திகை அன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. முதல்ல 10 லிட்டர் 20 லிட்டர் வந்து 1000 10,000 லிட்டர் வந்துருச்சு. அவர் ஊற்றி ஊற்றி ஐயர் குப்புற விழுந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? சின்னதாக ஒரு மோட்டர் வச்சு மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. பாலை ஊற்ற ஊற்ற அது பாட்டுக்கு அப்படி கொட்டுது. வரட்டுமே. இந்த இப்போ ஒரு சுவிட்ச் போட்டோடனே கொட்டடிச்சுல்ல,
ஆனா என்ன தினம் அதுதான் அடிக்கும். அதுல போயிட்டு ஆவி தாளம் வாசி அப்படின்னு சொல்லிட்டா வாசிக்குமா? அது ஆவியாவது தாளமாவது அப்படின்ட்டு போயிடும். அப்ப கோயில் என்பது என்ன? கலைகளின் இருப்பிடம். கோயில் என்பது என்ன? மருத்துவ சாலை. கோயில் என்பது என்ன? ஒழுக்கத்தின் பிறப்பிடம். கோயில் என்பது ஏழைகளுக்கு உணவு சாலையும் கூடங்க. அங்க வந்தா சாப்பிட்டு போறோம்ல, இவ்வளவு வச்சிருந்தாங்க நம்முடைய முன்னோர்கள் கோயிலுக்கு. அது மட்டும் இல்லைங்க, நிலங்களை எல்லாம் கோயிலுக்கு எழுதி கொடுத்தானே. எதுக்கு? இது மூலமா 4 பேருக்கு நல்ல நடக்கணும். அந்த காலத்துல ஒருத்தன் தப்பு பண்ணா என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ கோயிலுக்கு 1 மாசம் விளக்கு போடணும் அப்படிம்பாங்க. அதான் தண்டனை. பாத்தீங்களா? நான் கூட இந்த ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன், ஆயுதம் செய்வோம்னு ஒரு படம். அதில் சுந்தர் சியும் விவேக்கும் தப்பு பண்ண உடனே காந்தி மியூசியத்தில் போய் 1 மாசம் வேலை பாருங்கன்னு நான் சொல்லுவேன். அது ஒன்றும் அந்த படத்தில் சொன்னது இல்லை, கற்பக நாயகர் நீதிபதி சொன்னது, ஒரு எம்எல்ஏக்காக சொன்னது. அதாவது என்னன்னா, தண்டனை கடுமையா இருந்து ஒருத்தனை திருத்துறது இல்லைங்க, அந்த தண்டனையே அவனை உணர வைக்கிறதுக்காக தான் தண்டனை. அப்ப கோயில் இத்தனை. நம்ம நாடு மாதிரி சிற்பக்கலை எங்கெங்க இருக்கு? இங்க ஒன்றும் இல்லை. இங்க பக்கத்துல தாரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. தாரமங்கலம் கோயிலுக்கு போனீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு திருன்னு ஒடியாரக்கூடாது. கோலங்கள் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒடியாரக்கூடாது. கொஞ்சம் நின்று பார்க்கணும். தாரமங்கலத்தில் ஒரு அற்புதமான சிற்பம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கைலாசநாதர் கோயில். என்ன சிற்பம் தெரியுமா? ஒரு தூண்ல வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுவாங்க, ராமாயண காட்சி. இன்னொரு தூண்ல ராமன் அப்படி வில்ல வச்சுக்கிட்டு நிற்பார். இந்த 2 தூணும் தனித்தனியா இருக்கும். இப்ப கவனிங்க, ராமன் நிக்கிற தூணுகிட்ட நின்று பார்த்தோம்னா வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறது தெரியும். ஆனா வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற தூணுகிட்ட போய் நின்று பார்த்தீங்கன்னா ராமன் நிக்கிறது தெரியாது. ஏன்னா ராமாயணத்துல மறைந்திருந்து அம்பு ஓட்டான்ங்கிறதா ராமாயண செய்தி. அதை அந்த சிற்பி கல்ல வச்சிருக்கான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? பொங்கலை வாங்கி அப்படி தடவி விட்டு வரக்கூடாது. இசை தூண்கள் இருக்குங்க மதுரையில். ஒவ்வொரு கல்லுலையும் அப்படி தட்டிங்கன்னா ஒவ்வொரு ஓசை கேட்கும். என்எஸ் கிருஷ்ணன் மதுரை வீரன் படப்பிடிப்புக்காக வந்தாருங்க. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் வந்தவர் அந்த தூணில் அப்படி தட்டி காமிச்சாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை கம்பி போட்டு மூடிட்டாங்க. ஏன்னா நம்மால் தட்டி பார்த்தாங்க, கல்லை கொட்டி எரிஞ்சு பார்த்தா சுத்தியில் வச்சு உடச்சு விட்டு போயிட்டாங்க. எவ்வளவு விஞ்ஞான அறிவு பாருங்க நமக்கு. அவர் என்ன பண்ணாரு, அந்த கல்லை அப்படி தட்டினாரு. இப்படி தட்டிட்டு இதில் ஒரு செய்தி இருக்கு அப்படின்னாரு. என்னன்னு கேட்டாங்க நிருபர்கள்லாம். இந்த பாருங்க, தும் தும் பம் பம் தீம் தீம் தோம் தோம் அப்படின்னாரு. ஒன்றும் புரியல அப்படின்னாங்க. எழுதுங்க அப்படின்னாரு. தும் தும் பம் பம் துன்பம், தீம் தீம் தோம் தோம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம். இசையை அனுபவித்தால் துன்பம் தீர்ந்து போகும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கல்லிலே வடித்து வைத்திருக்கிறார்கள். கோயிலுக்கு பிள்ளையை கூட்டு வர்றப்ப இதெல்லாம் சொல்லி கூட்டு வரணும். சீக்கிரமா அங்க நிக்காத, அப்படி போகாத, இப்படி வராத, சாமி பொங்கலை இன்னும் கொஞ்சம் கூட கொடுங்க. இது மட்டும் இல்லைங்க, பொங்கல் கூட வாங்கலாம், பிள்ளை கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். தாத்பரியங்களை சொல்லப்படணும். அகலி இல்லாம கோயில் கட்ட குளம் இல்லாம கோயில் கட்ட மாட்டான். ஏன் தெரியுமா? ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருநார் திருவள்ளுவர். ஊருக்கு நடுவில் நல்ல தண்ணி கிணறு இருந்தா, ஊரணின்னா கண்மாய் மாதிரி, அது நமக்கு மட்டுமில்ல, பறவைகள் விலங்குகள் தாகம் எடுக்கிற மாட்டுக்கெல்லாம் பயன்படும். அது மாதிரி நல்ல சிந்தனையாளர்கள் இருந்தா எப்பவும் நல்லது. ராஜாக்கள் அதனாலதான் கோயிலை கட்டினாங்க. ராமகிருஷ்ண பிரபாவசர் கேள்விக்கு மேல கேள்வி கேட்பவர்கள் பதில் சொல்லிட்டே இருப்பார். ஒருத்தர் கேட்டான், கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரா? இருக்காரு. நாராயணர் எல்லா இடத்துலயும் இருக்காரா? இருக்காரா. இந்த மைக்ல இருக்காரா? இருக்காரு. இந்த லைட்ல இருக்காரா? இருக்காரு. இந்த தூண்ல இருக்காரா? இருக்காரு. தூண்லையும் துரும்புலையும் இருக்காரு. சரி, எல்லாரும் குளிக்க போனாங்க. யாரு? இந்த கேட்ட சீடர்கள்லாம். போற போது ஒரு மதையான ஓடியாந்துச்சு. அங்கிருந்து கூட வந்தவன் என்ன செஞ்சான்? வேகமா ஓடி போய் மரத்தில் ஏறிக்கிட்டு இந்த கேள்வி கேட்ட சீடனை பார்த்து, ஒடியா ஒடியா மரத்தில் ஏறிக்கோ, யானை வருது, மத யானை அப்படின்னாங்க. அதுக்கு அவன் சிரிச்சா. அந்த சீடன், நாராயணர் வர்றார். என் குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு?
எல்லாத்துலேயும் நாராயணர் இருக்காருன்னு சொல்லியிருக்கார். நாராயணர் வர்றார், கும்பிட்டான். அதில் அவனை வளைச்சி ஒரு அடி அடித்து போனஸாக ஒரு மிதிச்சுட்டு போயிடுச்சு. அப்படியே ரத்தமாக கேட்குறான். எல்லாரும் ஒடியாந்தாங்க. என்னை அந்த குலகார குருநாதன் தூக்கிட்டு போங்க அப்படின்னா குருநாதர் தூக்கிட்டு வந்தாங்க. உடனே கேட்டார் குருநாதர், என்னப்பான்னாரு. என்னை நீங்கள் கொல்றதா இருந்தால் வேற வழியில் கொண்டிருக்கலாம். எல்லாத்துலேயும் நாராயணர் இருக்காருன்னு சொல்லி நான் மத யானையை போய் கும்பிட்டு இப்போ சாக போகிறேன். இப்போ அவர் கேட்டார், மத யானையில் நாராயணர் இருக்காருன்னு நீ நம்புனியா? அதனால தானே சாக போகிறேன் அப்படின்னா. அந்த விவேகானந்தரே ஒரு காலத்தில் எப்படி மாறினாருங்கிறீங்க? இவருடைய ஆற்றலால் மாறினார். தங்கத்தை புடம் போட்ட மாதிரி அவரை போட்டு காமிச்சாருங்க. விவேகானந்தருடைய வரலாறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் தெரியுமா? வீரமும் செறிவும் மிக்க வாழ்க்கை. பிறந்த இடம் கல்கத்தா, ஞானம் பெற்றது கன்னியாகுமரி தமிழ்நாட்டில். அவரை அனுப்பி வச்சவர் சேதுபதி, ராமநாதபுரம் ராஜா. சிகாகோவில் போய் பேசினாருங்க. நான் இப்போ கூட முருகானந்தர் சொல்லிட்டு இருந்தேன். விவேகானந்தர் பேசின அந்த சிகாகோங்கிற அந்த நாட்டில், அமெரிக்காவில், அந்த இடத்துக்கு போய் நான் பார்த்து வந்தேன். அங்கே அழகான ஒரு பட்டயம் போட்டிருக்காங்க. யார்? விவேகானந்தர் வந்துட்டு போன இடத்துல கிழக்கையும் மேற்கையும் இணைக்க வந்த பாலம், எ லைட் ஃப்ரம் த ஈஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஞானசூரியன் அப்படிங்கிறான். ஏன் ஞானசூரியன் தெரியுமா? ஒரு நாள் விவேகானந்தர், அவருடைய இயற்பெயர் நரேந்திரன், நடந்தே வர்றாருங்க இந்தியா முழுவதும். ஒரு ஆழ்வான்னு ஒரு சமஸ்தானத்தில் நின்றுட்டு இருந்தார். ராஜா வந்தான் சாரட் வண்டியில். ஏ துறவி, ஏன் வேலைக்கு போகாமல் நின்றுட்டு இருக்க, இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு? அண்ணா அவர் சொன்னார், நீ வேட்டையாடுகிறாய், சூதாடுகிறாய், மக்களை கேட்காமல், இது சரியா அப்படின்னாரு. ராஜாவுக்கு ஆச்சரியமாக போச்சுன்னா நம்மளே எதிர்த்து பேசுகிறான். உடனே ராஜா என்ன பண்ணா, ஏ துறவி, உங்கள் மதத்தில் வாசப்படி கல், தூணு கல், உள்ள இருக்க சாமி கல், ஒன்றை மிதிக்கிற, ஒன்றை பொங்கலை வாங்கி தடவுற, ஒன்றை கும்பிடுற, கல்லுக்குள் கடவுள் உண்டா? கேட்டவன் யாரு? ராஜா. விவேகானந்தர் சொல்லார், இதற்கு நாளை மறுநாள் உனது அரண்மனையில் வந்து பதில் சொல்லுகிறேன். மறுநாள் போறார். ராஜா உட்காந்துருக்கான். துறவி, நேற்று கேட்டனே கல்லுக்குள் கடவுள் உண்டா, அதை சொல்லத்தான் வந்திருக்கேன். இப்படியே சுற்றி பார்த்தார். பார்த்துட்டு மந்திரியை பார்த்து, மந்திரி எந்திரினாரு. மந்திரி எந்திரிச்சான். இந்த படம் யார் படம்? ராஜாவுடைய தாத்தா படம். இது ராஜாவுடைய அப்பா படம். இந்த படம் ராஜாவுடைய படம். அதை கையில் எடு. மந்திரி கையில் எடுத்தார். அது மூஞ்சியில் காரி துப்பி காலில் ஓட்டு மிதி அப்படின்னாரு. மந்திரி நடுக்கிறார். நம்மளை கொள்ளத்தே வந்திருக்கேன் அந்த ஆள். ராஜா படத்தை காரி மிதிச்சு துப்பி காலில் ஓட்டு மிச்சா யானை காலில் வச்சு மூஞ்சியை பேத்துருவாங்க. சரி, நீ பயப்படுகிறாய் கொண்டா. இவர் வாங்கி காலில் ஓட்டு மிதிக்க போனார். ராஜா அங்கேருந்து கத்துனான், ஏ துறவி, எதற்காக என் படத்தை காலில் போட்டு மிதிக்க போகிறாய்? இவர் கேட்டார், மிதித்தால் என்ன அப்படின்னாரு. மிதித்தால் என்னவா? அது எனக்கு அவமரியாதை. சரி, நான் அதை துதித்தால், வணங்கினால் அது எனக்கு செய்கிற மரியாதை. ஏ ராஜன், சாதாரண காகிதத்தை, அதன் மீது வரையப்பட்ட ஒரு ஓவியத்தை, கேமரா கிடையாதப்ப, மேலே போடப்பட்ட கண்ணாடியை, மரச்சட்டத்தை நான் மிதித்தால் அந்த மிதி உனக்கு விழுவதாக நீ நினைத்தால், இந்த காகிதத்தை, கண்ணாடியை, மரச்சட்டத்தை வணங்கினால் அந்த வணக்க மரியாதை உனக்கு சேர்வதாக நீ நினைத்தால், அற்ப காகிதத்திலும் கண்ணாடியிலும் மரச்சட்டத்திலும் நீ இருப்பதாக நீ நினைத்தால், கல்லுக்குள் கடவுள் இருப்பதாக நாங்கள் ஏன் நம்பக்கூடாது? யாரும் போய் கோயிலில் நின்று கல்லே, ஐம்பொன் சிலையே கும்பிட மாட்டோம்ங்க. தெய்வமே, கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்னா யாரு? கண்ணாசன். நாம பார்க்கிற பார்வையில தான் கடவுள் இருக்கிறார். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம்னார் வாலி. வேற எங்க இருக்கு தெய்வம்? இப்ப இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து, திருப்பணி குழுவிலெல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு சபையை உருவாக்குறாங்க. நான் 4 மணி நேரம் பயணப்பட்டு வர்றேன். இன்னொரு 4 மணி நேரம் நான் பயணப்பட்டு எங்க ஊருக்கு போகணும். எதுக்காக? அன்னதானம் மாதிரி ஞானதானம்ங்க. நான் உட்கார்ந்து கேட்டிருக்கேன். இந்த குழந்தைகள் மாதிரி நான் உட்கார்ந்து கேட்டது இன்னைக்கு நான் சொல்றேன். என் கூட வேலை பார்க்குற பல பேர் கேட்பாங்க, நல்லா தானே சம்பளம் வருது, வீட்டில் இருந்தேன் அப்படின்னு. சம்பளத்துக்காகவும் படத்துக்காக வர்றோம்?
இவ்வளவு பெரிய கூட்டத்தை உட்கார்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறானே, அந்த ஞானத்தை இழக்கலாமா? நினைச்சு பாருங்க. விவேகானந்தர்கிட்ட ஒவ்வொரு முறையும் அவர் ஞானம் பெற்ற வரலாறு தனியா பேசலாம். ரொம்ப அழகான விஷயம் ஒன்று உண்டுங்க. அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு முறை அவரை ஒரு பாட்டு பாடுற பெண் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்களாம். கஜல் பாடகின்னு பேரு. அந்த வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. இவருக்கு என்னன்னு தெரியல பாவம். அங்க போன பிறகு அந்த சூழ்நிலையை உணர்ந்துட்டாரு. ஆஹா, இது தப்பான இடம் அப்படின்ட்டு ஒரு பெண் வந்து உட்கார்ந்தா. அந்த கஜல் பாடகிகள் இருந்து அந்த வடநாட்டில் மிக அறிவாளிகள், பாட்டு தானே இயற்றக்கூடிய தன்மையுடையவர்கள். அவ என்ன பண்ணா, விவேகானந்தர் வந்து இந்த பெண் வந்து உட்கார்ந்தவொடனே சட்டுன்னு எந்திரிச்சாருங்க. இவர் அவ பாட்டை தொடங்கினா, எங்கே செல்கிறாய் நில் அப்படிங்கிறா. பூமியிலிருந்து இரும்பு தாது எடுக்கப்படுகிற போது அந்த இரும்பு தாதிலே ஒன்று வெட்டறிவாளாக போகிறது, இன்னொன்று ஆலய மணியாக போகிறது. நீ ஆலய மணியாக இருக்கலாம், நான் வெட்டறிவாளாக இருக்கலாம். அதற்கு நீ செய்த புண்ணியம் என்ன, நான் செய்த பாவம் என்ன? மண்ணிலிருந்து எடுக்கப்படும் போது அதற்கு தெரியுமா? எப்படி? நான் அறிவாளாக போகிறேன், நீ ஆலயமணியாக போகிறாய் தெரியுமா? தெரியாது. அப்படியே உட்கார்ந்தாருங்க. என்ன அழகான ஞானம் சொல்றா. குளம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நாம் பாரதி. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரலாகாது பாப்பா, நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் சான்றோர். என்ன அழகழகான விஷயங்கள் இவையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள். குரு சாதாரண ஆள் கிடையாதுங்க. வாத்தியார்னு நம்ம கேவலமா பேசுறோம். வாத்தியார் இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் தேடி தேடி பார்க்கிறோம். சரி, மோசமான குரு உண்டா உலகத்துல? ஒரு கேள்வி கேட்கிறோம். இருக்கு. நல்லா சொல்லிக் கொடுக்கலன்னா அவர் வாத்தியாரே கிடையாதுங்க. அவரும் அவருடைய நேரத்துக்கு எடுத்து தன்னுடைய வேலைகளை கெடுக்கிறார். பரமார்த்த குருகதைகள்னு நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன பிள்ளை. மட்டி மடையன் முட்டாள் மூடன் மிளேச்சன் 7 பேர் பரமார்த்த குரு. வீரமாமுனிவர் தமிழ்ல எழுதின முதல் உரைநடை நகைச்சுவை கதை இதுதான். அந்த குருநாதரும் அந்த சீடர்களை எப்படி இருப்பாங்க தெரியுமா? குருவே மூடேன், சீடைங்க அதுக்கு மேல மூடேன். ஒரு நாள் குரு குதிரையில போறாரு, 7 பேர் கூட போறாங்க. திடீர்னு குரு தலையில கட்டிருந்தாருல அந்த தலப்பா, அது வேப்ப மரத்துல தட்டி கீழே விழுந்துருச்சு. குதிரை போயிடுச்சு. ரொம்ப தூரம் போனவொன்னு குரு கேட்டார், என் தலையில கட்டிருந்தேன் தலப்பா அது எங்கன்னாரு. ஒருத்தன் கேட்டா, நீளமா இருக்குமே அதா? ஆமா. பட்டு? ஆமா. நீங்க தலையில கட்டுவீங்களே? ஆமா. 3 மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின்னா. ஏண்டா எடுக்கலன்னாரு. நீங்க எடுக்க சொன்னீங்களா? உடனே அவர் சொன்னார், இனிமே எது கீழே விழுந்தாலும் எடு. 10 நிமிஷத்துல அந்த குதிரை சாணம் போட்டுச்சு. ஒருத்தர் வேட்டியை கழட்டி அள்ளிட்டு வந்துட்டாங்க. இதையாண்டா அள்ளிட்டு வந்தேன்னாரு. எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்களா? அப்போ ஒரு பட்டியல் கொடுங்க, எது விழுந்தா எடுக்கலாம், எது விழுந்தா எடுக்க கூடாது. உடனே அவர் கொடுத்தாரு, இது விழுந்தா எடு, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடு, இது விழுந்தா எடுக்காத. பட்டியலை வச்சுக்கிட்டு பின்னாடி போறாங்க. குதிரை ஒரு மலை மேல ஏறப்ப தடுமாறி குருநாதர் தலகளா ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாரு. தூக்கு தூக்குன்னு கத்துறாரு. அந்த பட்டியலில் அவர் பேரை பார்க்கறாங்க, காணும். போயிட்டாங்க. இப்படி குருவும் இப்படி சீடனும் இருந்தா என்ன ஆகிறது? இன்னைக்கு கூட பாருங்க, சொன்னபடி கேட்காத பிள்ளையால் வீட்டில் என்ன லாபங்கிறாங்க. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்துக்கு உதவா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர். விவேக சிந்தாமணி என்ற ஒரு நூல் இருக்கு, அதில் வருஷப்படுத்துவான். சொன்னபடி கேட்காத பிள்ளைய வச்சு என்னங்க செய்ய? வீடுகளில் பாருங்க, அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்துக்கிறாரு. ஒரு அப்பா ஒரு பையனை பார்த்து சொன்னார், இந்த சார் வந்திருக்காரு, அந்த கடையில் போய் கலர் வாங்கிப்பா. அவன் நின்ன இடத்துல கேட்டான், அந்த கடையில் கலர் இல்லைன்னா அடுத்த கடையில் வாங்கிப்பா. அங்கே இல்லைன்னா அந்த கடைசி கடையில் வாங்கிட்டு, அந்த கடை பூட்டிருந்தா வந்துரு, அதுக்கு போவாட்டி என்ன அப்படின்னா. எவனாவது கலர் குடிப்பானா?
இன்னைக்கு சினிமாக்கள்ல காட்டுற வாத்தியாரை நம்பாதீங்க. ஏன்னா அவர் வாத்தியாரே இல்லை, வாத்தியார் மாதிரி நடிக்கிறவர். எங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்கும் சொல்லுவேன் வகுப்புல, இந்த பாரு, எங்களுடைய வகுப்பறையை காட்டிலும் சுவாரஸ்யமான விஷயம் வெளியில இருந்தா நீ போ, நான் வேணான்னு சொல்லல. ஏன்னா அவ்வளவு சுலபமாக ஒன்று கிடைக்காது. தேடுங்கள் கண்டடைவீர்கள்ங்கிறதாங்க வார்த்தை. எல்லாவற்றையும் ஈஸியா கிடைச்சிருமா? இன்னைக்கு 1000 கேள்வி கேட்கிறப்ப எங்களுக்கெல்லாம் சம்பளம் எதுக்கு அதிகம்ங்கிறீங்க? சொல்லித்தரதுக்கு மட்டும் இல்லைங்க, அவன் கேட்கிற கேள்வி இல்லாம பதில் சொல்லணும். இன்னைக்கு கோமாளித்தனமா சில பேர் பேசுறான். எட்டயபுரத்தில் பிறந்தது யார் ஒரு வாத்தியார் கேட்டார். எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, நான் தான் கிடைச்சனா அப்படின்னு நான் விட்டேன். பாரதியார் எங்க பிறந்தார்னு கேளு, சொல்லிடுவேன். அதை விட்டுட்டு எட்டயபுரத்தில் பிறந்தது யார், கொட்டாம்பட்டியில் பிறந்தது யார்? முன்னெல்லாம் பயப்படுவோம் வாத்தியார்களுக்கு. கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்தியார் வந்தா சைக்கிள் வந்தா இறங்கி நின்று ஓரமா நின்றுக்குருவோம். இப்ப முடியல. இப்ப வாத்தியார் யாருன்னு முதல்ல தெரிய மாட்டேங்குது. சும்மாயே அவரு அப்படிங்கிறோம். இல்ல, அவற்றிலிருந்து ஞானம் பெறணும். உவே சாமிநாத ஐயர் தன்னுடைய ஆசிரியராகிய திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பற்றி ஒரு நூலே எழுதியிருக்காரு. ஒரு இடத்துல கூட அவருடைய பேரை சொல்ல மாட்டார், ஐயா அவர்கள்னு சொல்லுவார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 80 வயது சாமிநாதனுக்கு ஆகுது, 85 வயதுக்கு மேல ஆயிடுச்சு. திருவல்லிக்கேணியில தியாகராஜ விலாசம்னு அவர் வீட்டில் ஊஞ்சல்ல படுத்திருக்காரு, 85 வயசு. அப்ப வந்த ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஐயா வணக்கம், உங்ககிட்ட ஒரு புத்தகம் வாங்கிட்டு போனேன், 2 நாள்ல கொடுக்கறதா, தர முடியல, 2 மாசம் ஆச்சு, மன்னிக்கணும். சாமிநாதருக்கு கோவம் தாங்க முடியல. ஏன்னா ஒரு புத்தகத்தை உருவாக்க என்ன பாடுபட்டார்னு அவருக்கு தான் தெரியும். ஏடு தேடி அலைஞ்சவர் அவர். எப்படி நீ இப்படி சொல்ல போச்சு, உன் பேர் என்ன அப்படின்னாரு. என் பேர் மீனாட்சி சுந்தரம். சட்டுன்னு ஊஞ்சலை விட்டு இறங்கினாருங்க. எங்க ஐயா பேர் அவங்களுக்கு வச்சிருக்கு, புத்தகத்தை வச்சுக்கோங்க அப்படின்னாராம். குருவினுடைய பேரை சொன்ன உடனே எப்படி ஒரு மாற்றம் பாருங்க. இதை எழுதினவர் யார் தெரியுமா? மீனாட்சி சுந்தரம் சொன்னவர் யார் தெரியுமா? மிகப்பெரிய தமிழறிஞரும் மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தருமாகிய தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எழுதுறாருங்க. சாமிநாத ஐயரை நான் பார்த்தபோது நிகழ்ந்ததுங்கிறார். வாத்தியாரை தேடி கண்டடையணும். நல்லா அப்துல் கலாம் அவர்கள் உங்க வாழ்க்கையில யார் மறக்க முடியாதவங்கன்னு கேட்டபோது எங்க வாத்தியார் அப்படின்னார். கிருஷ்ணய்யர் அப்படிங்கிறார் அவரை பத்தி. இவர் இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர். அவர் இந்து பிராமணர். ஆனா என்ன சொல்றாரு, எங்க வாத்தியார் இல்லைன்னா நான் இல்லை. குரு என்பவர் அப்படிப்பட்டவர் தாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைக்கு. அவர்கிட்ட போய் படிச்சுட்டு வாப்பா. அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப் என்ற மன்னன், அவங்ககிட்ட போய் சொன்னாங்களாம், உங்களுக்கு மகன் பிறந்து விட்டார். தங்கத்தட்டுல வச்சு பொற்காசுகளை வாரி இறக்கிறான். எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு இப்படி தங்கத்தை இப்படி வாரி இறக்கிறீங்க? ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா, இல்ல இல்ல, என்னுடைய ஆசிரியன் பிளாட்டோ உயிரோடு இருக்கும் போதே என் மகன் பிறந்து விட்டான், என் ஆசிரியரிடத்தில் அவனும் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதனால் நான் சந்தோஷப்பட்டு தங்கத்தை கொடுத்தேன். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? பிள்ளைய அப்படி சொல்லி கூட்டிட்டு போகணும். அது உலகத்தில் கிடைக்க முடியாத ஒன்று. இது தவிர என்ன நான் சொன்ன பாருங்க, அந்த தேவையில்லாத குரு எப்படி இருந்தார். நல்ல குருவுக்கான இலக்கணங்கள் என்ன? புலனருள் தெளிவம், கொள்கை மேன்மை, கலைபையில் தெளிவு, கட்டுரை வன்மை, இவையெல்லாம் கொண்டவனாக ஆசிரியன் இருக்கணும்னு நன்னூல் சொல்லுதுங்க. மறந்துடாதீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனா தான் ஒரு வாத்தியாரை பார்க்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு செய்தியை நமக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லாருமே குருநாதர்கள் தான். காந்தியடிகள் சொல்றார், செருப்பு தைக்கிற முறையை நான் ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன், அவர் எனக்கு ஒரு குருநாதர் அப்படிங்கிறார். ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் தமிழில் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் வாங்கியிருக்கிறேன். என்கிட்ட பல மாணவர்கள் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. பல நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன். திரைப்படத்தில் நடிக்க போனேன் நான். விரும்மாண்டின்னு ஒரு படம், நண்பர் கமலஹாசன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்குனாரு. அது மதுரை படம்னால
அந்த ஸ்கிரீன் பிளேக்காக என்னை கூப்பிட்டுருந்தார். அதில் நீங்கள் ஒரு நாள் இதில் ஒரு சீனில் நடிங்களேன் அப்படின்னாரு. எனக்கு பயமாக போச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நம்மளை மாடை பிடிக்க சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன். அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் எப்பவும் போல மைக்க பிடிங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன்னாரு. எனக்கு அந்த டீல் பிடிச்சிருந்துச்சு. சரி, இந்த டீல்ங்கிற வார்த்தை புரியுது பாருங்க. இதில் பேசி முடிச்ச பிறகு எங்க மாட்டேன் தெரியுமா, டப்பிங்னு ஒன்று இருக்குங்க. அதாவது அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் வசனம் பேசுறப்ப, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் தர வேண்டும் வரி வட்டி, நீ வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களைபறித்தாயா, அங்கு கஞ்சி கொண்டு வரும் மங்கள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனே, இப்படி நேரம் பேசிடலாம். இப்ப சினிமால அப்படி முடியாது. இப்ப நான் பேசிட்டு இருக்க மாதிரி காட்சி வருதுன்னு வைங்களேன், பேசுற மாதிரி எடுத்துருவாங்க, இந்த இப்ப வீடியோல எடுக்கிற மாதிரி. பிறகு இந்த வாயசப்பிக்கு ஏற்றபடி நான் பேசணும். ஐயோ, அது மாதிரி ஒரு பயங்கரம் எதுவும் கிடையாது. ஸ்கிரீன்ல என்னைய பார்த்துட்டேன், இங்கிட்டு நிக்கிறாரு கமலஹாசன். இப்ப நான் உங்களை இப்படி தொட்ட உடனே நீங்க அதை பார்த்து பேசணும். எதுக்கு? வாய் அசைவுக்கு ஏற்றபடி நான் பேசணும். 10 மணி நேரம் ஆச்சு. காலையில 10 மணிக்கு உள்ள போனவங்க ராத்திரி 11 மணிக்கு வெளியே வர்றேன். என்ன, எனக்கு தமிழ் தெரியாதா? எனக்கு பேச தெரியாதா? என்ன தெரியுமா, அந்த கலை எனக்கு தெரியல. கடும் முயற்சி பண்ணி கற்றுக்கொள்ள. அப்புறம் நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா அவரே சொல்லி கொடுத்தாரு, இந்த பாருங்க, அது வாயை திறக்கிறதுக்கு முதல்ல நீங்க பேசிருங்க, அதுல சரியா வந்துடும் அப்படின்னாரு. அதாவது ஒரு வினாடி முன்னாடி தொடங்க, சரியா வந்துடும். நாடகத்தில் நடிக்கிற போது அப்படித்தாங்க சொல்லி கொடுப்பாங்க. என்.எஸ். கிருஷ்ணன் கேலியா சொல்லுவாரு, சொல்லி கொடுத்தாலும் சிலருக்கு புரியாது அப்படிம்பாரு. எப்படி? ஒருத்தன் அவர்கிட்ட கேட்டானா, ஐயா வசனம் பேசுறப்ப பயமா இருக்கு, கூட நடிக்கிறவரை பார்த்து பேசுறதா கீழே இருக்கவளை பார்த்து பேசுறதா? உடனே என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னாரு, இப்படி நீ குழம்பாத, 2 வசனம் இங்க பேசு, 2 வசனம் அங்க பேசு. இவ்வளவுதாங்க சொல்லி கொடுத்தாரு. மறுநாள் அந்த கேள்வி கேட்டவன் அர்ஜுனன் நான் நடிச்சிருக்கான். 2 அம்பு இங்க போட்டான், 2 அம்பு அங்க போட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப சரியான ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா வினையா போய் முடிஞ்சு போகும். இவ்வளவு உண்டு. ஒவ்வொரு முறையும் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். மரண பரியந்தம் படிக்கணும்னா, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருத்தர் கேட்டேன், உங்க பையன் என்ன படிக்கிறார்? தம்பி படிப்பை முடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அரண்டுட்டேன் நான். அப்படி என்ன படிச்சாருன்னு? 8th ஃபெயில் அப்படின்னாரு. இதுக்கு பேர் படிப்பை முடிச்சதா அர்த்தம்? படிக்க படிக்கத்தாங்க அறியாமை தோன்றும்னா, அரிதொரும் அறியாமை கண்டற்றால்னா. இப்ப ஐயா ஒரு நூலை கொண்டு வந்து கொடுத்தோன்னே, ஆகா இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியலையேன்னு நான் கவலைப்படணும். இதுல என்ன எழுதியிருக்க போறாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் என்ன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றிலும் ஒரு செய்தி உண்டு. தேடி தேடி கண்டுபிடிக்கணும். சாபம் கொடுக்கிற குருநாதர்கள் இருந்தாங்க. யாரு? பரசுராமர். கர்ணம் போய் நீ அந்தனான்னு கேட்டாரு. அவனுக்கு உண்மையிலே அவன் அந்தனா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா ஆத்துல கிடைச்ச பிள்ளை அவன். ஆமான்ட்டான். பொய் சொல்லி படிச்சான். ஒரு நாள் அவனுடைய படிப்பு கெடுக்கிறதுக்காக இந்திரன் இப்படி தொடக்குள்ள வண்டா உடைச்சு ரத்தம் கசியுது. பாத்தியார் எந்திரிக்க கூடாதுங்கிறதுக்காக, எழுப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக கர்ணன் பொறுத்துக்கிட்டு உட்கார்ந்தார். ரத்தம் அப்படியே ஓடிச்சு. அந்த ஈரம் பட்டு எந்திரிச்சிட்டாரு. நீ அந்தனா இருக்க முடியாது. உண்மையை சொல், நீ யாரு? நான் தேரோட்டி மகன் கர்ணன். கற்ற வித்தை உனக்கு மறந்து போட்டுனா அந்த குருநான படிச்சது மறந்து போட்டோம் அப்படின்னா சொல்லக்கூடாது. அப்படி இன்னைக்கு கூட பிள்ளைகளை நீ உருப்படிவான்னு கேட்கவே கூடாது. பல வீடுகளில் ஏற்று விட்டு காட்டி காட்டி அடிப்பாங்க. அதான் லைட் போட்டாய் பாரு, ஏற்று விட்டு லைட் போட்டு அவன் பாத்ரூம் போறது கூட போட்டிருக்கான். நம்ம வீட்டு பிள்ளை அதுக்குரிய தன்மையுடையது. எல்லாருக்கும் எல்லா வகையான திறமைகள் உண்டுங்க. வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கன்னு எல்லாருக்கும் ஒவ்வொன்றை எழுதினா ஔவையார்.
குருவி கூடு கட்டுது, கரையான் புத்து கட்டுது, சிலந்தி தன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய சலைவால பெரிய வலை கட்டுது. நீ ஏன்டா சும்மா இருக்க, உனக்கு முடியும்டா அப்படி சொல்லிக் கொடுக்கணும். இதைத்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. திறமை உள்ளவர்களை பார்க்கணும். அதே மாதிரி சோதித்து அறிதல் குருநாதருக்கு இயல்பு. ஒரு குரு 2 சீடர்களுக்கு ஒரு போட்டி வச்சார். எப்படி? சரி, எல்லா படிப்பும் முடிஞ்சது, தேர்வு. என்ன தேர்வு? ஊருக்கு வெளியில ஒரு மாமரத்தில் நிறைய மாம்பழங்கள் பழுத்திருக்கு. உங்க 2 பேர்த்துல யாரு விரைவாய் போய் கொண்டு வர்றாங்களோ அவன் தான் முதல் மாணவன். முதல்ல ஒருத்தன் போனான். போன உடனே அது சுத்தி முள்ளா கிடந்துச்சு. பார்த்தான், 2 அடி பின்னாடி போய் ஒரே தவ்வு உள்ள குதிச்சான். பழத்தை பிடிக்கிட்டு அதே மாதிரி தவி வந்துட்டான். 2வது ஆள் போனான். ரொம்ப நேரம் கழிச்சு வந்தான். பழங்கையில் இருந்தது. குருநாதர் கேட்டான், அவன் உடனே வந்துட்டானே, நீ ஏன் லேட்டா வந்த? கொஞ்சம் தான் இல்ல, சுத்தி முள்ளா இருந்தது, நான் போய் அதெல்லாம் சரி பண்ணி எல்லாரும் போய் பறிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு பழத்தை பறிச்சுட்டு வந்தேன். நீயே வென்றவன் அப்படின்னாரு. ஏன் தெரியுமா? ஒன்று, தனக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தவன் சுயநலவாதி. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தவனே பொதுநலவாதி. பிறர் வாழ தன்னை அழித்துக் கொள்பவன் உத்தமன். பிறரை அழித்து தான் வாழ்பவன் அதமன். தானும் வாழட்டும் பிறரும் வாழட்டும் என்பவன் மத்தியமன். நாம் உத்தமனாக இருக்க வேண்டும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்க பெருஞ்சன்னல் ஊடுகையில் உள்ள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதேப்புக்கு இந்த சீர்த்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த ஏலோரம்பாவாய். என்ன அழகா இருக்கும் பாட்டு. சரி, முடிப்பதற்கு முன்பாக கடவுளை எல்லாரும் எல்லாமா பார்த்தாங்க. அருணகிரிநாதர் மட்டும் சொன்னாரு, கடவுளை பார்த்து, நீ எனக்கு எப்படி வரணும் தெரியுமா? அப்பா அம்மாவை வராத, நான் சொன்னபடி கேட்க மாட்டேன். அண்ணன் தம்பியா வராத, பங்காளி சண்டை வந்துடும். எனக்கு நீ வாத்தியாரா வரணும் அப்படின்னா கேட்டார் அவர். எனக்கு வாத்தியாரா வந்தேன்னா தான் எனக்கு நல்லது. ஏன் தெரியுமா? குருநாதர்களுக்கு மரியாதை அதிகம். வில்ல முறிச்சிட்டாருங்க ராமர். நியாயப்படி பொண்ணை கொடுக்கணும். யாரு? சீதையோடைய அப்பா. அந்தால் தயங்குறான் கொஞ்சம். யாரு? சீதையோடைய அப்பா ஜனகன் கொஞ்சம் தயங்குறான். ஏன் தயங்குனானா, ராமனுடைய அப்பாவுக்கு 60,000 மனைவி பிளஸ் 3 மனைவி. அவன் பிள்ளை 1,00,000 மனைவி கட்டிட்டானா என்ன பண்றது? 16 அடி பாஞ்சிட்டானா? தயங்குனானா. அப்பதான் வசிட்ட மாமுனியும் விஸ்வாமித்திரரும், எப்பா பெத்தது தசரதனா ஆனாலும் வளர்த்தது நாங்க தான், பொண்ணு கொடு. ஒண்ணு புரியுதா? கடவுளே ஆனாலும் கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கொடுக்க 2 வாத்தியார் வேண்டியிருக்குன்னா அப்பத்தான் சரியாகுதுன்னு சொன்னா அது குருவோட பெருமை தான். அதனாலதான் கடவுளை பார்த்து கேட்டார், எப்படி? நீ எனக்கு குருநாதரா வரணும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னாரு. இறைவன் குருநாதராக வந்தால் நாம் சீடனாக மாறலாம். தட்சிணாமூர்த்தியை பார்ப்பீங்க, சென்முக கடவுள்னு அவருக்கு பேரு. இப்படி காலை அப்படி மேலே போட்டு உட்கார்ந்து கீழே 4 பேர் சனகாதி முனிவர்கள் உட்கார்ந்து கேட்பாங்க. பகவத்கீதையை கண்ண பரமாத்மா அர்ஜுனனுக்காக குருவாக இருந்து உபதேசித்தார். அழகா சொல்லுவாங்க, கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். இதுதான் இந்த உலகத்தினுடைய சிறப்பு. குருவை கண்டுகொண்டால் அவர் மூலம் பேரின்ப உலகத்தை அடையலாம். நல்ல குருவாலும் நல்ல சீடராலும் தான் உலகம் பெருமை அடையும். இந்த அருக்கு லைட்டு அற்புதமான ஹாலோஜின் விளக்கு. எனக்குள்ள ஒரு கிளியாஞ்சட்டியில ஒரு அகல் விளக்கு வைக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம் பையனை கூப்பிட்டு, இந்த அகல் விளக்கு பெருசா இந்த ஹாலோஜன் லைட் பெருசா? என்ன பையன் சொல்லுவான், அதான் பெருசு. என்ன அழகா பளிச்சுன்னு இருக்கு, இது சின்னதா இருக்கு, புண்ணு ஊதுனா அமர்ந்து போகும். உண்மைதான். ஆனா ஹாலோஜின் விளக்கு என்ன செஞ்சாலும் இன்னொரு விளக்கை உருவாக்காது. ஒரு அகல் விளக்கு
1000 விளக்குகளை ஏற்றுவதற்கு பயன்படும் ஒரு குருநாதன் 1000 சீடர்களை உருவாக்க வேண்டும். அந்த சீடர்கள் 1000 சீடர்களை அவர்கள் உருவாக்க வேண்டும். வாழையடி வாழை என வந்ததற்கு கூட்டமாக திகழ வேண்டும் என்று சொல்லி இதுகாரும் இவ்வளவு அருமையாக இருந்து கேட்ட எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது முதல்ல. ஏன்னா ஆடலும் பாடலும் பட்டிமன்றமாக நடந்த இடத்துல தனிச்சொற்பொழிவு சில இடங்கள்ல தனிச்சொற்பொழிவாவே இருக்கும். நான் மட்டும் உட்கார்ந்து பேசுவேன். ஒரு ஊர்ல நான் கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசணும்னு. அதுக்கு அவர் சொன்னார், என்ன எப்படி கேட்டீங்க, இது உங்க ஊர், எவ்வளவு நேரம் பேச வேணாலும் பேசுங்க, ஆனா நாங்க போயிருவோம் அப்படின்னாரு. அப்புறம் நான் உட்கார்ந்து நானாவே பேசிக்கிட்டு இருப்பேன். எல்லாரும் விருந்து கேட்டீர்கள். விருந்து கேட்ட உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை அமைத்து வாய்ப்பு தந்த பெருமக்களை வணங்கி மீண்டும் வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.